श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। முன்னன் திருவாய் மொழிப்பிள்ளை தாம்பதேசித்த நேர்தன்னின்படியே தனவாது சொல் மணவாளமுனி தன்னன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ் ஜீயர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த தொடரிலே மணவாள மாமுனிகள் அருளி செய்த உபதேசரத்தின மாலையிலே 41வது பாசுரம் தொடங்கி 50வது பாசுரம் வரை உள்ள அந்த பாசுரங்களின் அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என ஜீயர் சுவாமியுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக யதாசக்தி யதாமதி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார்களுடைய அவதாரத்தை பற்றி முதலிலே அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். பிறகு அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள், அந்த அருளி செயல்களுக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்கள், அவைகளை பற்றி அருளி செய்கிறார். அதிலே ஆரம்பத்திலே திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட 5 வியாக்கியானங்கள், அவற்றின் பெருமையை அருளி செய்கிறார். 41வது பாசுரம் தொடங்கி 41வது பாசுரம். தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசரு பேரருளாள் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்னுரைத்தது இன்பமிகும் 6000 என திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியர், அவர் எம்பெருமானாருக்கு ஞானபுத்திரராக திகழ்ந்தவர். அவர் எம்பெருமானாருடைய கட்டளையின் பேரில் திருவாய்மொழிக்கு சுருக்கமாக ஒரு வியாக்கியானம் 6000 படி என்று அருளி செய்திருக்கிறார். அதுதான் திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட முதல் வியாக்கியானம் என அருளி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். பாசத்துடைய அர்த்தத்தை பொழுது பார்க்கலாம். தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். தெள்ளாரும் என தெளிவு பொருந்திய ஞானத்தை உடைய திருக்குறுகை பிரான் பிள்ளான் என திருக்குறை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியர். எதிராஜர் பேரருளாள் என ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பேரருள் விசேஷித்ததான கட்டாட்சம். அத்தாலே உள் ஆறும் அன்புடனே, உள்னு தம்முடைய திருவுள்ளத்தில் ஆறும் நிறைந்திருக்கக்கூடிய அன்புடனே பக்தியுடனே மாறன் நம்மாழ்வார் அருளி செய்த மறை திராவிட வேதமான திருவாய்மொழியின் பொருளை அன்னு அக்காலத்திலே, அதாவது எம்பெருமானார் எழுந்தருளிருந்த அக்காலத்திலே உரைத்தது அருளி செய்தது இன்பமிகும் 6000, இனிமை அதிகரித்திருக்கும் 6000 படி வியாக்கியானம் என அருள் செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள். திருக்குறை பிரான் பிள்ளான் ஞானபுத்திரராக எழுந்தருளிந்தவர் எம்பெருமானாருக்கு.
எம்பெருமானார் ஆளவந்தாருடைய 3 குறைகளை தீர்ப்பேன் என அருளி செய்தார். அதிலே ஒரு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை அதுக்கு தகுந்தவருக்கு ஒருவருக்கு இடவேணும் என்று ஆளவந்தாருடைய ஒரு ஆசை. அதை திருக்குறகை பிரான் பிள்ளானை கொண்டு தீர்த்தருளினார் எம்பெருமானார் என்று சரித்திரம் பார்க்கிறோம். நம்மாழ்வாருடைய பெயர் திருக்குறுகை பிரான் என்று, அதை இவருக்கு இட்டார் என்று பார்க்கிறோம். வியாக்கியானம் கீழே பிள்ளான் நஞ்சியர் என்று தொடங்கி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று இதற்கு முன் பாசுரங்களிலே அருளி செய்தார். பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை, கள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகி, திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று பாசுரம். அதன்படி அந்த வியாக்கியான பஞ்சக சங்கியை தனித்தனியே அருளி செய்வாராய் என்று தனித்தனியாக ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கும் ஒரு பாசுரம் என அருளி செய்ய தொடங்குகிறார் மணவாள மாமுனிகள். அதிலே இப்பாட்டிலே குறுகை பிறார் கண்பாம் எதிராசர் என்று சொல்லும்படியாக பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான எம்பெருமானாருடைய நிரவதிக கிருபையாலே, எல்லையற்ற கிருபை, எம்பெருமானாருடைய எல்லையற்ற கிருபையாலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு பண்ணி அருளின வியாக்கியான சங்கியை ஷட் சஹசிரம் என்கிறார். 6000 என அருளி செய்கிறார். தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். திருவாய்மொழிக்கு பிரதம வியாக்கியானம், முதல் வியாக்கியானம் இதுதான், 6000 படிதான். பண்ணுகைக்கு அனுகுணமான விவேக பரிபூர்ணமான வெளிச்செறிப்பு, அவ்வளவு ஞானத்தை உடையவராக இருந்திருக்கிறார். பகுத்தறிந்து நல்ல ஞானத்தை உடையவர். முதல் வியாக்கியானம் பண்ணணும்னா சாதாரணம் இல்லையே. ஏற்கனவே சில வியாக்கியானங்கள் சுருங்க இருந்ததுன்னா அதை கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு விளக்கமாக பல விஷயங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் வியாக்கியானமே இல்லாத பொழுது முதலிலே வியாக்கியானம் அருளி செய்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஏத்தம் அவருக்கு உண்டு. மனுக்கு அதுக்கு இணையாக அதுக்கு ஏற்றாற்போல அவருக்கு ஞானமானது இருந்தது என்று அருளி செய்கிறார். அன்னிக்கே தெளிவு மிக்கிருந்த ஞானத்தை உடையவர் என்னுமாம். எதிராசரு பேரருளால் உன் பெருங்கருணை தன்னை என ராமானுஜதந்தாதியிலே திருவரங்க தமுதனார் அருளி செய்கிறார். அதன்படி எம்பெருமானாருடைய நிரவதிக கிருப்பையாலே, எல்லையற்ற கிருப்பையாலே இதுவாயித்து இவர் வியாக்கியானம் பண்ணுகைக்கு அடின்னு பிள்ளான் வியாக்கியானம் பண்ணினாரே, அதற்கு என்ன காரணம் என்னால் எம்பெருமானாருடைய விசேஷமான கட்டாட்சம் என அருளி செய்கிறார். உள்ளாரும் அன்புடனே, உள்ளாரும் உள்ளே நிறைந்திருக்கக்கூடிய அன்பு, அதோடே அருளி செய்தார் என்று பார்த்தோம். அதனால் பக்தியினாலே தான் பிள்ளான் 6000 படி அருளி செய்தார். தனக்கு ஒரு புகழ் ஏற்படும் என்னோ, அல்லது இதனாலே தமக்கு ஒரு லாபம் உண்டாகும் என்னோ, இதனாலே சிலர் நமக்கு மரியாதை செய்வார்கள் என்னோ இவர் அருளி செய்யவில்லை. பிள்ளான் பக்தியினாலே, நம்மாழ்வார் மீதுள்ள பக்தியினாலே அருளி செய்துள்ளார் என்று காட்டுகிறார். கியாதி லாபாதிகளால் அன்னிக்கே திருவாய்மொழி விஷயமாக உண்டான நிரவதிக பிரேமத்தாலே எண்ணுதல். திருவாய்மொழி மேலே அவ்வளவு பிரேமம் இருக்கிறது திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு, அதனாலே அருளி செய்தார்னு ஒரு காரணம். அல்லது சேதனர் பக்கம் நிரவதிக்க ஸ்நேகத்தாலே, சேதனர்கள் இதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது எளிதாக இருக்காது. அதனால் சேதனர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த திருவாய்மொழிய அர்த்தத்தை யாரும் இழக்கக்கூடாது என்கிற ஒரு கருணையினாலே, ஸ்நேகத்தாலே, சேதனர்கள் பக்கம் உள்ள ஸ்நேகத்தாலே அருளி செய்தார் என்று இது ஒரு அர்த்தம் காட்ட அருள்கிறார் பிள்ளலோகஞ்சியர் தம்முடைய வியாக்கியானத்திலே. மாறன் மறைப்பொருளை அருளினான் அவ்வருமறையின் பொருள் என்கிறபடியே ஆழ்வாருடையதான வேத ரூபமாய் ஆழ்வார் அருளி செய்து என்னன்னா, அருமறையின் பொருளை அருளி செய்துள்ளார் நம்மாழ்வார் தமிழிலே. 4 வேதங்களுடைய அர்த்தங்களை திருவாய்மொழியிலே அருளி செய்துள்ளார் என்கிறபடியே ஆழ்வாருடையதான வேத ரூபமாய் ஸ்வார்த்த நிர்ணயத்தில் அல்லாதாருக்கு அருமை தட்டி இருப்பதான திருவாய்மொழியின் அர்த்தத்தை பொதுவாக வேதத்துக்கு இந்த விஷயம் பார்க்கலாம். பொதுவாக எல்லாராலையும் வேதத்தினுடைய அர்த்தமானது நிர்ணயிக்க முடியாது. அதைப்போலவே ஸ்வார்த்த நிர்ணயத்தில் திருவாய்மொழிக்கும் அந்த அருமை இருக்கிறது என அருளி செய்கிறார். திருவாய்மொழியின் அர்த்தத்தை அருளி செய்தது 6000 ஆயிற்று. அவாவில் அந்தாதிக்கு அனுகுணமான அன்புடனேயாயித்து உரைத்தது. திருவாய்மொழியை அவாவில் அந்தாதி என்ன அருளி செய்கிறார் நம்மாழ்வார் தாமே. திருவாய்மொழியின் கடைசி பாசுரத்திலே அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் என்ன. அவா என்னால் ஆசை, அன்பு. இந்த அன்பு தூண்ட தூண்ட
திருவாய்மொழியை அருளி செய்தார் என ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். பொதுவாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ மைத்ரேய பகவான் கேள்வி கேட்கிறார். ஸ்ரீ பராசர பகவான் அதற்கு விடை அருளி செய்கிறார். ஆக ஒரு சம்வாதமாக அந்த கிரந்தம் இருக்கிறது. எப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு காரணம் ஸ்ரீ மைத்ரேய பகவான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கேட்க கேட்க தூண்ட தூண்டதான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அருளி செய்தார் ஸ்ரீ பராசர மகரிஷி. அதை போல திருவாய்மொழிக்கு எது தூண்டுகோள் என்னால் அந்த அவா தூண்ட தூண்ட இவர் அருளி செய்தாராம் நம்மாழ்வார் திருவாய்மொழியை. அதனால் அவா தான் இங்கே இவருடைய அவா ஸ்ரீ மைத்ரேய பகவான் என்று நம்பிள்ளை வியாக்கியானத்தில் ஈட்டிலே அருளி செய்திருக்கிறார். அதே அவாவிலந்தாதிக்கு அனுகுணமான அன்புடனே யாய்த்து இவரும் உரைத்தது. புல்லானும் வியாக்கியானம் அருளி செய்தார். எப்படி அருளி செய்தார்னா அன்போடே அருளி செய்தார் என்கிறார். அதற்கு இணையாக எது எப்படி அவாவிலந்தாதிக்கு இணையாக அனுகுணமாக இவருடைய அர்த்தமானது உரையானது இருக்கிறது. அண்ணு உரைத்தது, அதாவது பாஷ்யக்காரர் சந்நிதியிலே கேட்டு மனனம் பண்ணி எம்பெருமானாரிடத்திலே திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் கேட்டு அதை மனனம் பண்ணி அர்த்த வைசத்தியம் நல்ல தெளிவு பிறந்திருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஆய்த்து இவர் வியாக்கியானம் பண்ணித்தென்கை. அதன் சங்கியை என்னவெண்ணில் எவ்வளவெண்ணில் இன்பமிகும் 6000. எவ்வளவு எண்ணிக்கையில் இவர் ஏற்றியிருக்கார் வியாக்கியானம் என்னால் 6000. அமர் சுவை 1000 என திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழி பற்றி அருளி செய்கிறார். முதல் பத்தியிலே 3ஆம் திருவாய்மொழி அதனுடைய சாத்து பாசுரத்திலே அமர் சுவை 1000 என்னும்படி ரசகணமாயிருப்பதாய் சுவை அமர்ந்த 1000 என்று கொண்டு நம்பிள்ளை இதற்கு வியாக்கியானம் அருளி செய்கிறார். ரசகணமாக இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம் என்ன அதற்கேற்றாற் போல அதே போல இன்பமாரியாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. அந்த இன்பவாரி அமர் சுவை 1000 அதற்கு பாங்காக இதுவும் இருக்கிறது. இன்பமிகும் 6000 இன்பமிகும் 6000 என்ன இதுவும் அப்படியே மூலத்தை பற்றி வருகிற ரசம் இரே. ஏன்னா மூலம் அப்படி இருக்கு, இன்பமாக இருக்கு, அதனுடைய வியாக்கியானமும் இன்பமயமாகத்தானே இருக்கும் என்ன அன்புடனே பண்ணுகையாலே இதுவும் இன்பம் மிகுந்திருக்கும் இதே. இவர் தாம் பௌராணிக புத்திரராகையாலே ஆயித்து புராரத்தன சங்கையிலே அருளி செய்தது என்று கடைசியிலே வியாக்கியானத்தை முடிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணம் 6000 கிரந்தங்களை கொண்டது. அதே போல திருவாய்மொழிக்கு ஒரு 6000 படி அருளி செய்துள்ளார் பிள்ளான் எம்பெருமானாருடைய ஞானபுத்திரர். எம்பெருமானாரை பௌராணிகர் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். பௌராணிக புத்திரர் தானே இவரும். அதனாலே ஸ்ரீ விஷ்ணு புராண சங்கியிலே வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார் என்று விசேஷித்து இவருடைய சிஷ்யர் பிள்ளானுடைய சிஷ்யர் யாருன்னால் எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரியர் திருவள்ளரையிலே அவதரித்தவர். அவர் எம்பெருமானாருடைய நியமனமடியாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் ஸ்ரீ விஷ்ணு சித்தியம் என அருளி செய்துள்ளார். ஆக ஆச்சாரியருக்கு அதில் ஈடுபாடு இருப்பதனால தான் எம்பெருமானாருக்கு ஈடுபாடு இருந்தது. அதனாலே அவருடைய ஞானபுத்திரரான புல்லான் 6000 படி என்று திருவாய்மொழிக்கு ஸ்ரீ விஷ்ணு புராண சங்கை அந்த எண்ணிக்கையிலே வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். அவருடைய சிஷ்யரான எங்களாழ்வான் அவர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கே ஸ்ரீ விஷ்ணு சித்தியம் என்று வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் என்று பார்க்கலாம். ஆக இது 41ஆம் பாசுரம். அடுத்து 42வது பாசுரம் 6000 படிக்கு அடுத்த வியாக்கியானம் அவதரித்தது நஞ்சியர் அருளி செய்த வியாக்கியானம் 9000 படி. அதற்குண்டான பாசுரம் தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழும் வேதாந்தி நஞ்சியருதாம் பட்டர் நல்லருளாள் எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை ஆய்ந்துரைத்தது ஏறொன் 10000. தம்சீரை ஞானியர்கள் தம்முடைய வைபவத்தை தத்துவஞானமுடையவர்கள் புகழும்படியாக இருக்கக்கூடியவர் அந்த வேதாந்தி என்கிற நஞ்சியர். நஞ்சியர்தாம் பட்டர் நல்லருளாள். நஞ்சியரானவர் ஸ்ரீ பராசர பட்டருடைய நல் அருளாலே கிருப்பையாலே நல்ல கிருப்பையாலே எஞ்சாத குறையாத ஆர்வமுடன் எஞ்சாதான குறையாதான அர்த்தம் ஆர்வமுடன் பக்தியுடன் மாறன் மறைப்பொருளை நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழியின் பொருளை ஆய்ந்துரைத்தது. ஆய்ந்துனா ஆராய்ந்து உரைத்தது அருளி செய்தது ஏறென்னால் அழகிய 9000 படி வியாக்கியானம் என இதற்கு பதபதார்த்தம். இனி வியாக்கியானம் 42ஆம் பாசுரம். அதன் பின்பு பெரிய பட்டருடைய கிருப்பையாலே விசேஷித்து
நஞ்சியர் 6000 காட்டில் அரைவாசி தடத்திருக்கும்படி திருவாய்மொழிக்கு 9000 ஒரு வியாக்கியானம் அருளி செய்தனுடையபடியை அருளி செய்கிறார். இதற்கு முன்னாடி 6000 படின்னு இருந்தது. அதற்கு அரைவாசி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த 9000 படி. 6000ல் அரைவாசி என்பது 3000. ஆக 6000ம் 3000ம் சேர்ந்து 9000 என்ன தஞ்சீரை இத்தியாதியால். அதாவது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணுகைக்கு ஈடாக தம்முடைய ஞானாதி குணங்களை ஞாதாக்கள் எல்லாரும் ஸ்துதிக்கும்படியாய் இருக்கும் அளவு எண்ணுதல், இருக்கும் அவர் எண்ணுதல். ஆக திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா நல்ல ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை இவருடைய ஞானத்தை, நஞ்சியருடைய ஞானத்தை ஞானியர்கள் எல்லாரும் புகழ்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர். அன்றிக்கே இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். தம்முடைய ஜெகன்மங்கள ஹேதுவாக இருக்கிற ஜெகன்மங்கள ஹேதவே என நஞ்சியருடைய தனியனாகும். நமோ வேதாந்த வேத்யாய ஜெகன்மங்கள ஹேதவே எஸ்யவாக் அபிருதாசார புரிதம் புவனத்ரயம் என நஞ்சியருடைய தனியன். ஜெகன்மங்கள ஹேதுவாக இருக்கிற, உலகத்துக்கே நன்மைக்கு காரணமாக இருக்கிற ஆச்சாரிய அனுவர்த்தனாதிகள் முதலான ஆத்ம குணங்கள், ஆச்சாரியவான் என்னும்படி ஆச்சாரிய பரதந்திரராக இருக்கிற விசேஷத்தாலே ஞாதாக்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான வைபவத்தை உடையராய் என்னுடைய ஞானத்தை கொண்டாடுகிறார்கள் முதல் விஷயம். அல்லது இவர் பட்டரிடத்திலே பரதந்திரராக இருக்கிறார், அதை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர். இவருடைய சரித்திரத்திலே பார்க்கலாம். பட்டர் மிகவும் கஷ்டப்பட்டு மேலை நாட்டுக்கு சென்று வேதாந்தியாக இருந்த மாதவாச்சாரியரை திருத்தி பணிகொண்டு நஞ்சியராக உயர்ந்த ஆச்சாரியராக ஆக்கினார். பிறகு இங்கே எழுந்தருளிவிட்டார் திருவரங்கத்துக்கு பட்டர். அப்பொழுது அவர் என்ன செய்தாராம்? மாதவாச்சாரியர், வேதாந்தி என்கிற மாதவாச்சாரியர் தம்முடைய செல்வத்தை எல்லாம் பிரித்து மனைவிகளுக்கு கொடுத்துவிட்டு, பாதி மனைவிகளுக்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பட்டர் திருவடிகளிலே சமர்ப்பித்தார் என்று சரித்திரம் காணப்படுகிறது. சந்நியாசராசிரம் ஸ்வீகரித்து கொண்டு எழுந்தருளினார் என்று. அப்பொழுது பட்டர் தெரிவித்தாராம், என்ன செல்வம் கொண்டு வந்திருக்க, அப்படியே கொள்ளிடத்திலே கொட்டு, வடதிருக்காவிலே கொட்டி விடுன்னு சொன்னாராம். உடனே ஆச்சாரியர் சொன்ன வாக்கை மீறாமல் அப்படியே செய்தார் என்று பார்க்கிறோம். பிறகு இவரை பற்றி தெரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வர வேணும் என்று சொல்ல உடனே ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக அதை சமர்ப்பித்தருளினார் என்னும் பார்க்கிறோம். இப்படி ஆச்சாரிய பரதந்திரராக எழுந்தருளி இருந்தவர் நஞ்சியர். அப்படிப்பட்ட அந்த பெருமைகளை ஞானியர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று கொள்ளலாம். ஞாதாக்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான வைபவத்தை உடையராய் வேதாந்திகள் என்ன நிரூபகமாயிருக்கிற நஞ்சியர் எண்ணுதலாகவுமாம் என இந்த அர்த்தத்தையும் நாம் கொள்ளலாம். ஒரு வேதாந்தி என்ன மதத்துக்கு 6 மதத்துக்கு 6 ஆசனங்களை இட்டு அமர்ந்திருந்தார். அவ்வளவு பெருமையோட ஞானத்தோடு எழுந்தருளி இருந்தவர். அவரை பட்டர் திருத்தி அருளினார் என்று சரித்திரம் காண்கிறோம். இப்போது வேதாந்தி நஞ்சியர் என்கிற விசேஷணத்தாலே பட்டர் நெடுந்தூரம் எழுந்தருளி திருத்துகைக்கு போரும் பெருமையுடையவர் என்று தோத்துகிறது. இன்னும் பட்டரே நேர எழுந்தருளி இவரை திருத்தணும்னா, அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு பண்ணணும்னா இவருக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தால் இவருக்காக பட்டர் அவ்வளவு தூரம் எழுந்தருளி இருப்பார் என்று பார்க்க வேணும். மேலும் இது எம்பெருமானாருடைய நியமனம் என்று சரித்திரங்கள் தெரிவிக்கின்றன. எம்பெருமானாரே நியமித்தாராம். இப்படி வேதாந்தி என்பவர் ஒரு இருக்கிறார், அவரை திருத்தி விசிஷ்டாத்வைதத்துக்கு கொண்டு வர வேணும் என்று எம்பெருமானாருடைய நியமனம் என்று பார்க்கிறோம். இப்படி பெருமதிப்பரான நஞ்சியர் தாம் பட்டர் நல்லருளால், பட்டருடைய நிருகேதுக கிருபையாலே இவருக்கு பட்டருடைய கிருபை திட்டமாக பலித்தது என்ன அருளிச்சுகிறார். நேர பார்க்கலாம், அவருடைய சரித்திரத்திலேயே நன்றாக காணும்படியாக இருக்கு. இவருக்கு பட்டருடைய கிருபை திட்டமாக பலித்தது. திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் படும்படியாய் பலித்தது. எப்படி பலித்தது? எங்கேயோ மேல்நாட்டிலே இருந்தவர் வேதாந்தி என்கிற மாதவாச்சாரியர். ஆனால் இங்கே இவ்வளவு வியாக்கியானம் பண்ணும்படியாக, திருவாய்மொழிக்கே வியாக்கியானம் பண்ணும்படியாக இவ்வளவு ஏத்தம் ஏற்பட்டது. அதனாலே பட்டருடைய நல்லருளாலே தான் இவை ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார். இது நம்பெருமாள் என்று சொல்லுமா போலே இப்படி பட்டருடைய நல்லருளாம். நான் திருவாய்மொழி எதனாலே அவதரித்ததுன்னா நம்பெருமாளுடைய அருளாலே. திருவாய்மொழி பிரதிபாத்தியனுடைய அருள் என்று சொல்லுவார்கள்.
திருவாய்மொழியிலே யார் சொல்லப்படுகிறான்னா மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ண தமிழ் மறைகள் 1000 என பட்டரை அருளி செய்கிறார். இப்படி 1000 பாசுரங்களும் யாருக்குன்னா நம்பெருமாளுக்குத்தான். அப்படிப்பட்ட நம்பெருமாளுடைய அருளாலே அருளி செய்யப்பட்டது திருவாய்மொழி. அதற்கு வியாக்கியானமான 9000 படி அந்த நம்பெருமாளுடைய புத்திரர் என்று சொல்லும்படியான பட்டருடைய அருளாலே ஏற்பட்டது என இங்கே காட்டுகிறார். எம்பெருமானுடைய அருளை காட்டிலும் நம்பெருமானுடைய புத்திரரான பட்டருடைய அருள் பன்மடங்கு பெரியது என்று நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா திருவாய்மொழி 1000, அதற்கு இங்கே 9000 வியாக்கியானம் இருக்கு. எம்பெருமானுடைய அருள் 1ன்னா 9 மடங்காக இருக்கக்கூடியது பட்டருடைய அருள். நம்பெருமாளும் பெரிய விராட்டியாரும் சேர்ந்து பட்டரை வளர்த்தருளினார்கள் என சரித்திரத்தை பார்க்கிறோம். ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாளிதத்துவம் என பட்டரே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட பட்டருடைய நல்ல அருளால் எஞ்சாத ஆர்வமுடன் அவர் நல்ல அருளாலே இவருக்கு நலமுண்டாயிற்று. அவர் நல்ல அருளை சொரிந்தார் பட்டர். அதனால இவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா நல்ல பக்தியானது ஏற்பட்டது. எஞ்சாத ஆர்வம் என்ன நலமருளினன் என்னுமா போலே நம்பெருமாள் எப்படி பக்தி ரூபா பண்ண ஞானத்தை நம்மாழ்வாருக்கு கொடுத்தாரோ அதை போல நம்பெருமாளுடைய புத்திரர் பக்தியை கொடுத்தார் நஞ்சியருக்கு. எஞ்சல் சுருங்குதல் ஆறாத காதலை உடையருடைய பிரபந்தத்துக்கு தகுதியாக ஆர்வம் பெருக என்னும்படியாக அபினிவேசம் அவ்வளவு ஆசையினாலே மாறன் பணித்த தமிழ்மறை என்று சொல்லப்படும்படியான ஆழ்வாருடைய இந்த திராவிட வேதரூபமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியின் அர்த்தத்தை நிரூபித்து அதற்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் செய்தது எவ்வளவு எண்ணிக்கையிலே வியாக்கியானம் செய்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிள்ளான் அவர் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீபாஷ்யத்திலே 6000 கிரந்தமாக இருக்கிறது. அதனாலே 6000 படி திருவாராயிரப்படின்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் என்று பார்த்தோம். அப்படி நஞ்சியர் எவ்வளவு எண்ணிக்கையிலே அருளி செய்திருக்கிறார்கள்? 19,000. ஏறுனா அழகு பொருந்தி இருக்கக்கூடியது. ஏறார்ந்த தமிழ்மறைக்கு தகுதியாக இருக்கை. ஏறார்ந்திருக்கையாவது என்ன அப்படின்னு தெரிவிக்கிறார். சப்த சந்தர்ப்பங்களுடைய சாதுரியத்தாலும் எப்படி இந்த வாக்கியங்களுடைய அமைப்புகள் இதெல்லாம் ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று கே பிள்ளலோகஞ்சியார் அருளி செய்கிறார். மேலும் ஏதோ சப்தங்கள்னு இல்லை, அதற்கு அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அர்த்த கௌரவத்தாலும் உண்டான அழகின் மிகுதியை உடைத்தாய். இவர்தான் வேதாந்தி நஞ்சியர். இவருக்கு யாருன்னா இவரே வேதாந்தி. அதனால வேதாந்த சாஸ்திரமான ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியிலே இவர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் என்பது 9000 கிரந்தங்களை கொண்டது. அதனால 9000 படி என்ன ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியிலே இவர் வேதாந்தியாக இருப்பதனாலே வேதாந்த சாஸ்திரம் தானே ஸ்ரீபாஷ்யம். வேதாந்தத்துக்கு சூத்திரம் அருளி செய்தார். வேதாந்த சூத்திரங்கள் என்ன பிரம்மசூத்திரம் அருளி செய்தார் வியாசர். அதற்கு பாஷ்யமாக எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்திருக்கிறார். ஆக இது வேதாந்த சாஸ்திரம். அந்த பிரக்கிரியிலே வேதாந்தி நஞ்சியரானவர் 9000 படி எண்ணிக்கைகளை கொண்ட 9000 படியை அருளி செய்திருக்கிறார் திருவாய்மொழி வியாக்கியானமாக என இது 42வது பாசுரம். அடுத்து 43வது பாசுரம். நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியுடா பெண் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பா விருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000 என அடுத்தது பெரியவாச்சானுடைய வியாக்கியானம். இது 24,000 படி என்று போற்றப்படுகிறது. 24,000 கிரந்தங்களை கொண்டது, ஸ்லோகங்களை கொண்டது ஸ்ரீராமாயணம். இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய கணக்கிலே பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி அருளி செய்துள்ளார். இன்றைய தினம் சுருதினம் கோயில் ஸ்ரீராமநவமி. கோயிலிலே நம்பெருமாள் சேரகுலவள்ளி நாய்ச்சியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான நன்னாள். அந்த கேட்டார் போல 24,000 படி ஸ்ரீராமாயண பிரக்கிரியிலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்துள்ளார். நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் எவியுடா. நம்பிள்ளையானவர் தன்னுடைய நல்ல அருளாலே நல்ல கிருபையினாலே ஏவியிடா நியமனமிட அதனாலே அதற்கு பின் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்துள்ளார். பெரியவாச்சான் பிள்ளை அதனால் அந்த நியமனத்தாலே இன்பமா வருபத்தி அதாவது இன்பமாக ஒரு பகவத் கட்டாட்சத்தாலே வந்த பக்தியை உடைய மாறன் மறைப்பொருளை சொன்னது.
மாறன் மறைப்பொருளை என்று திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை சொன்னது, அருளி செய்தது 24,000 என அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். வியாக்கியானம் அனந்தரம் நம்பிள்ளையுடைய நியோகத்தாலே, அவருடைய நியமனத்தாலே பெரியவாச்சான் பிள்ளை கீழ் அருளி செய்ததில் மும்மடங்கு என்னும்படி, இதற்கு முன்னாடி 9,000 என்று பார்த்தோம், அதில் 3 மடங்காக 24,000 படியாக அருளி செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒரு வியாக்கியானம் அருளி செய்தபடியை அருளி செய்கிறார். நம்பிள்ளை தம்முடைய நல்லொருளால் ஏவியுடா. நம்பிள்ளை எப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர், சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகராக இருக்கக்கூடியவர், காருண்ய பூர்ணம் கலிவைதி தாசம் என்று கருணை நிரம்பியவராக இருக்கக்கூடியவர் நம்பிள்ளை. கேவல கிருபா மாத்திர பிரசன்னராக இருக்கிற நம்பிள்ளை ஒரு கிருப்பையே உடையவராக, கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர், அதனாலேயே சந்தோஷம் அடையக்கூடியவர். அதற்கு முன்புள்ள எம்பெருமானாருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுவர்த்தனம் பண்ணினால்தான் அவர்கள் அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்வார்கள். ஆனால் எம்பெருமானார் அதற்கு பின்பற்ற ஆச்சாரியர்கள் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அப்படி நம்பிள்ளையும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராய் எழுந்தருளியிருந்தார். தம்முடைய பரப்பிரயோஜனைக பரத்தையான கொள்வதிலையாகிய குளிர்ந்த வருளாலே திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும் என நியமித்தருளா. பெரியவாச்சான்களே நியமிக்கிறார். திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் அருளி செய்ய வேணும் என நியமிக்கிறார் ஆச்சாரியரான நம்பிள்ளை, சிஷ்யரான பெரியவாச்சான் பிள்ளைக்கு. அதை அப்படியே அது அனுகிரகீகசீலமான அவருடைய நியோகத்தை கிரியதாமிதி போலவும் குவிப்பணிகொள்ளாய் என முதல்ல இளைய பெருமாள் சித்திரக்கூட்டத்தில் ஒரு பர்ணசாலையை அமைக்க வேணும் என இளைய பெருமாளுக்கு தெரிவிக்கிறார். எந்த இடம் உனக்கு சௌகரியமாக இருக்குமோ, எந்த இடம் சீதைக்கு பிடித்திருக்குமோ பிராட்டிக்கு, அந்த இடத்திலே ஒரு பர்ணசாலையை அமைக்க வேணும் என்று தெரிவிக்க, அப்பொழுது இளைய பெருமாள் தம்முடைய பாரதந்திரியத்தை வெளியிடுகிறார். பரவானஸ்மி காகுஸ்த தொய் வருஷதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பதா என்ன தேவரீருக்கு எந்த இடம், அடியன் தேவரீருக்கு பரதந்திரப்பட்டவன், பரவானஸ்மி காகுஸ்தா என்ன ஸ்வயந்து ருச்சிரே தேசே, தேவருக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்குமோ, எந்த இடத்துல கட்ட வேணும் என்கிற ஆசை இருக்கிறதோ அந்த இடத்துல கட்டு என்ன நியமிக்க வேணும் என அருளி செய்கிறார் இளைய பெருமாள். கிரியதாமிதி மாம்பதா என்ன. அதே போல ஆழ்வாரும் குவிப்பணிகொள்ளா என தேவரீர் கூவி அடியனுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என அருளி செய்கிறார். அதுபோல எண்ணி பிரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளையினுடைய இந்த கட்டளைக்கு ஏற்பட்டார் போல அருளி செய்தார் என்று தெரிவிக்கிறார். அங்குத்தைக்கு அத்தியந்த பரதந்திரரான ஆச்சான் பிள்ளை, அவ்வளவு பரதந்திரராக இருந்தாராம் நம்பிள்ளைக்கு. அதனாலே அந்த ஆச்சாரிய நியமனத்தை பற்றியே தன்னுடைய யத்தனத்தாலே சிலர் செய்தார்கள். அந்த காலத்திலே நம்பிள்ளையினுடைய 2 சிஷ்யர்கள், ஒருவர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்பவர், இன்னொருவர் வடக்கு திருவீதி பிள்ளை என இந்த 2 மகாச்சாரியர்களும் நம்பிள்ளையினுடைய நியமனம் இல்லாமலேயே வியாக்கியானங்களை அருளி செய்தார்கள் என்று பார்க்கலாம். அதை காட்டிலும் இவருடைய வியாக்கியானத்துக்கு இதுதான் சிறப்பு. ஆச்சாருடைய அனுமதியை கொண்டு அவருடைய ஆக்ஞையின் பேரிலே வியாக்கியானத்தை அருளி செய்தார் பெரியவாச்சான் பிள்ளை என. அதனாலே தான் நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியிடா பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் என்ன மணவாள மாமுனிகள் பாசுரம் அருளி செய்கிறார். ஆக யத்தனத்தாலே செய்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரையும் வடக்கு திருவீதி பிள்ளையும் வியாவர்த்திக்கிறது என்ன. அதனால் இன்பாவிருபத்தி மாறன் மறைப்பொருளை ராகப்பிராப்தமாய் இருக்குமதுக்கு விதியுண்டானால் கடுக பரிக்கிரகிக்கு உடலாய் இருக்கையாலே என. ஏற்கனவே நமக்கு ஆசை இருக்கு ராகப்பிராப்தம், ஆனால் அதையே இப்போ செய்யின்னு வேற விதித்தா இன்னும் வேகமாக செய்வதற்கு அது பாங்காக இருக்கும். ஒருத்தனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும், நிறையா சாப்பிடுவான். அவனுக்கு பித்த நோய் வந்துதான். உடனே மருத்துவர் சொன்னார் பாலையே மருந்தாக சாப்பிடுன்னு. அவன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வேகமாக சாப்பிடுவான். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு பால் பிடிக்கும், அவனுடைய நோய்க்கும் அந்த பாலே மருந்துன்னு சொல்லிட்டா உடனே அவன் இன்னும் ஆசையோடு பருகுவான். அந்த மாதிரி ஏற்கனவே திருவாய்மொழி மீது அவ்வளவு அபினிவேசம் பெரியவாச்சான் பிள்ளைக்கு.
மேலும் ஆச்சாரியுடைய நியமனம் வேறு வந்தாயிற்று. உடனே கடுக பரிகிரகிக்கு உடலாய் இருக்கையாலே பாலோடு அமுதன்னா 1000 என இதுக்கும் அப்படியே ஆச்சாரிய நியமனம் உண்டாகப் பெற்றது. அதனாலே ஆயித்து இன்பா விருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது. இன்பா விருபத்தி ஸ்மர்த்தவிய விஷய சுவாரஸ்யத்தாலே சுசுகம் என்னும்படி நிரதிசய சுகரூபமாயிருக்கிற பக்தியை என பக்தி எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சுகமாக இருக்கக்கூடியது என்று பகவான் கீதையிலே அருளி செய்கிறான். சுசுகம் கர்த்தும் அவ்வியம். மற்றவைகள் செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செய்யக்கூடிய காலத்திலே கஷ்டமாக இருக்கும், பலன் வேணால் சுகமாக இருக்கலாம். ஆனால் இது செய்யும் பொழுதே பழத்தை போலே சுககரமாக இருக்கக்கூடியது, சுகமாக இருக்கக்கூடியது என அருளி செய்கிறான். அப்படிப்பட்ட பக்தியை ஆப்தருமாய் இருக்கிற ஆழ்வார். அப்படிப்பட்ட பக்தியை பெற்றார் ஆழ்வார். மேன்மேலன பெருக்காறு போலே பெருகிவாரா நிற்கிற அந்த பக்தி பலாத்காரத்தாலே அருள் செய்யப்பட்டது திராவிட வேதமான திருவாய்மொழி. அதன் அர்த்தத்தை இவர் வியாக்கியானமாக அருளி செய்தது 24,000 என 24,000 கணக்கிலே அருளி செய்தார். அவர் யாரு? காதல் குருகூர் சடகோபன் என்று சொல்லப்படுகிறார். அதை போல இந்த வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா இன்பாவரபத்திங்கிறது திருவாய்மொழியும் அப்படி இருக்கு, பக்தாமிர்தமாக இருக்கு, தொண்டர்களுக்கு அமுதமாக இருக்கக்கூடியது. இப்படி நிரதிசய போக்கியமான மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000. ஸ்ரீராமாயணம் 4,000 ஸ்லோகானாம் உத்தவான் ரிஷிஹி என்று ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24,000 என்கிற கணக்கில் ஸ்லோகங்களை இயற்றினார் வால்மீகி பகவான் என. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயண சங்கியாயித்து இவர் இப்படி அருளி செய்தது என தெரிவிக்கிறார். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் அது இது திருவாய்மொழியும் அப்படித்தான். ஆகையாலே வியாக்கியானமும் தத்துல்யமாய் இருக்கை. ஸ்ரீராமாயணம் என்னும் திருவாய்மொழி என்னும் 2 மகா பிரபந்தங்கள் உண்டு என்றே இவற்றுடைய சாமியம் இருப்பது என திருவாய்மொழிக்கும் ஸ்ரீராமாயணத்துக்கும் சாமியம் தெரிவிப்பார்கள் பலபடியாக. அதிலே ஒன்று, இந்த சம்பிரதாயத்துக்கு மதிலாக இருக்கக்கூடியது திருவாய்மொழியும் ஸ்ரீராமாயணமும் என ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். ஆக அடுத்த பாசுரம். தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000 என அடுத்து ஈடு 36,000 படி. நம்மளுடைய காலக்ஷேபத்தை அப்படியே ஏடுபடுத்தினார் வடக்கு திருவீதி பிள்ளை. அதனுடைய எண்ணிக்கை 36,000 என. தெளியதா நம்பிள்ளை, தெளிவாக நம்பிள்ளை, செப்பும் நெறி அருளி செய்யும் மார்க்கத்தை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை, ஔதாரியமுடைய நல்ல வள்ளல் தன்மையுடைய வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய என உலகத்தில் உள்ள அறிந்து கொள்ளும்படியாக மாறன் மறைப்பொருளை நன்கு உரைத்தது என நன்னா செவ்வையாக உரைத்திருக்கிறார். உரைத்தது ஈடு 36,000. ஈடு என்னும் 36,000 படி வியாக்கியானமாகும். 44ஆம் பாசுரம். அனந்தரம் பிள்ளையுடைய திவ்யசுக்தி கிரமத்தை வடக்கு திருவீதி பிள்ளையுடைய திவ்யசுக்தி கிரமம் என்பது நம்பிள்ளை அவர் காலக்ஷேபம் சாதித்ததையெல்லாம் உலகத்திலே பிரசித்தியாக எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக ஈடு 36,000 அருளி செய்திருக்கிறார். தொள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை பிரசன்ன கம்பீரமாய் சாராசார விவேக சதுரமாயிருந்துள்ள நம்மளுடைய திவ்யசுக்தி என நம்மளுடைய திவ்யசுக்திகளுக்கு இவ்வளவு பெருமையாக கம்பீரமாக இருக்கக்கூடியது. சாராசாரங்களை விவேகித்து பகுத்து சாரத்தை கொள்ளும்படியாக அவருடைய திவ்யசுக்திகள் இருக்கின்றன. சாரத்தையே சொல்லும்படியாக அவருடைய திவ்யசுக்திகள் இருக்கின்றன. கிரமத்தை செப்பு நெறி தன்னை என்கையாலே அவர் அருளி செய்த மார்க்கமொழிய தமக்கொரு மார்க்காந்தரம் இல்லை என்று தோத்துகிறது. நம்பிள்ளை என்ன சாதித்தாரோ அதைத்தான் இங்கே வடக்கு திருவீதி பிள்ளை ஈடுபடுத்தினர். தனக்குன்னு எதுவும் வேற மார்க்கம் கிடையாது. ஆனால் நம்பிள்ளை என்ன சாதிச்சாரோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். தாமாக சொந்தமாக எதுவும் எழுதவில்லை என்று அருளிச்சுகிறார். வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை சமகாலத்தில் அவர்களுடைய பின்புள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி கிரந்தஸ்தமாக எழுதி ஈடு உபகரித்த ஔதாரியத்தை உடைய வடக்கு திருவீதி பிள்ளை. சில ஆச்சாரியர்கள் வெறும் உபதேசம் மாத்திரம் செய்கிறார்கள்.
அப்பொழுது அந்த காலத்திலே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் உஜ்ஜீவனத்தை அடைய முடியும். ஆனால் பிற்காலத்தவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். இதே ஆச்சாரியர் கிரந்தமாக எழுதருளியிருந்தால் பிற்காலத்தில் அவர்களும் உஜ்ஜீவிக்கலாம். இப்படி எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக ஈடு 36,000 படியை அருளி செய்துள்ளார் வடக்கு திருவிதி பிள்ளை. இந்த நாடறியா நாடும் நகரும் அறியா என்ன சொல்லுமா போலே விசேஷஜரோடு அவிவிசேஷஜரோடு வாசியர் ஒரு நாடாக அறிந்து ஈடுபடும்படி என்ன விசேஷஜர் ஞானத்தை உடையவர்கள், இதே அந்தளவு ஞானம் இல்லாதவர்கள் என எல்லாரும் திருவாய்மொழிய அர்த்தத்தை அறிந்து அதில் ஈடுபடும்படியாக ஈடு 36,000 படியை அருளி செய்திருக்கிறார். மாறன் மறைப்பொருளை ஆழ்வாருடையதாய் வேதரூபமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அர்த்தத்தை மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை என்று பாசுரங்கள் இருக்கின்றன. ஆக வேதத்தினுடைய அர்த்தம்தான் திருவாய்மொழி. நாடறிய நன்குரைத்தது நம்மாழ்வாரும் அழிச்சுகிறார். ஊரும் நாடும் உலகமும் தம்மை போல் என்ன எல்லாரையும் தம்மை போல திருத்தமோனும் என்று பார்த்தார் நம்மாழ்வார். எம்பெருமான் மயர்வர மருளம் அருளினன் என்று ஆழ்வாருக்கு மயர்வர மதிலம் அருளினான். அதைப்போல இந்த உலகத்துக்கெல்லாம் தான் ஞானத்தை கொடுக்க வேணும் என்று ஆழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்கிறார். அதைப்போல அதற்கு திருவாய்மொழி பாடினார் போலே இவரும் நாடறிய வாயத்து ஈடு நன்குரைத்தது. அதை போலவே வியாக்கியானத்தை நன்குரைத்தார் இவர் வடக்கு திருவிதி பிள்ளை. ஈடு 36,000 பெரியவாச்சான்புடைய வியாக்கியானத்தை காட்டிலும் 12,000 அதிகமாம்படுகிறே இவர் அருளி செய்தது என 24,000 படி பெரியவாச்சான்பிள்ளை அருளி செய்திருக்கிறார். அதோடு சேர்த்து ஒரு 12,000 சேர்த்தால் 36,000 என்று வருகிறது. 36,000 என சங்கையிலே அருளி செய்திருக்கிறார். மாறன் மறைப்பொருளை ஈடும்படியிலே அருளி செய்தது. இதுதான் ஸ்ருதப்பிரகாசிகையில் என்றிலே அந்திமோபாய நுட்டையிலே அருளி செய்தருளினார். அந்திமோபாய நுட்டை என்கிற கிரந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இது என்ன எண்ணிக்கையிலே அருளி செய்தார்? 24,000 படி என்று பார்த்தோம் பெரியவாச்சான் பிள்ளை. அது ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை என்ன. அதே போல நஞ்சியர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய எண்ணிக்கையிலே 9,000 படி அருளி செய்தார். 6,000 படி ஸ்ரீ விஷ்ணு புராண பிரக்கிரியிலே இருந்தது என்று பார்க்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே 6,000 ஸ்லோகங்கள், அதனால 6,000 படி என்று இருக்கிறது. அதுபோல இங்கே 36,000 என்பது ஸ்ருதப்பிரகாசிகை என ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். நடாதூர் அம்மானுடைய சிஷ்யராய் பெயரே சுதர்சன சூரிய என பெயர். ஆனால் ஸ்ருதப்பிரகாசிகா பட்டர் என ஸ்ருதப்பிரகாசியை கொண்டே நிரூபிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் அவர். வேதவியாச பட்டருடைய திருவம்சத்திலே தோத்தியவர், குரத்தாழ்வனுடைய வம்சியர் பெயர்பட்டவர். ஸ்ருதப்பிரகாசிகை என்று எங்களாழ்வான் இடத்திலிருந்து ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்களை பெற்றார் நடாதுர் அம்மாள். அவரிடத்திலிருந்து கேட்ட அர்த்தங்களை பிரச்சாரம் பண்ணினார் நடாதுர் அம்மாள். அவரிடத்திலிருந்து கேட்ட அர்த்தங்களை ஈடுபடுத்தினார் ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர். அதைப்போலவே இங்கே நம்பிள்ளை அவர் சாதித்திருக்கிறார் திருவாய்மொழி அர்த்தத்தை. அதை ஈடுபடுத்தி இருக்கிறார் வள்ளல் வடக்கு திருவிதி பிள்ளை. அதுவும் என்ன சங்கையிலே என்னால் ஸ்ருதப்பிரகாசிகருடைய சங்கையிலே அருளி செய்திருக்கிறார் என்று இங்கே காட்டுகிறார்கள். இதுதான் ஸ்ருதப்பிரகாசிகைக்கு முன்னே அவதரித்ததானாலும் பின்புள்ளார் இதன்படியே திட்டாந்தமாக அருளி செய்ய குறையில்லை என்று கடைசியிலே பிள்ளலோகஞ்சியர் தெரிவிக்கிறார். பார்த்தால் ஸ்ருதப்பிரகாசிகை பின்னாடி ஏற்பட்ட கிரந்தம். அதற்கு முன்னாடியே ஈடு 36,000 ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் பின்புள்ளாருக்கு அந்த சாமியத்தை இட்டு அதை போல இது அருளி செய்யப்பட்டது என்று சொல்லலாம் என்று தெரிவிக்கிறார். அடுத்து கடைசி வியாக்கியானம் 5வது வியாக்கியானம் அழகிய மணவாளச்சியர் அருளி செய்தது 12,000 படி. அது பத அர்த்தங்களை சொல்லக்கூடியது. திருவாய்மொழி ஒவ்வொரு பதங்களுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மற்ற வியாக்கியானங்கள் வாக்கியங்களுடைய வாக்கியமாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு திருவாய்மொழியுடைய ஒவ்வொரு பாசுரங்களின் ஒவ்வொரு பதங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் அருளி செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள், அழகிய மணவாளச்சியர். அன்போடு அழகிய மணவாளச்சியர் பின்போரும் கத்தறிந்து பேசிகைக்கா தம்பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருளுரைத்தது ஏதமில் 12,000 என்ன. அன்போடு அழகிய மணவாளச்சியர், அன்புடனே அழகிய மணவாளச்சியர், வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் பின்போரும் தமக்கு பிற்பட்டவர்களும் கற்றறிந்து நல்லாக அபியசித்து அறிந்து
பேசுகைக்கா சொல்லுவதற்காக தம்முடைய பெரிய போதம் தம்முடைய விசேஷித்ததான ஞானத்துடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது சொல்லியது ஏதமில் பன்னீராயிரம். ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். குற்றமே இல்லாத பன்னீராயிரம் என்ன அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். 45வது பாசுரம் வியாக்கியானம். இனி வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் தம்முடைய அதிசயமான ஞானத்தினாலே திருவாய்மொழியின் அர்த்தத்தை உரைத்தது பன்னீராயிரம் என்கிறார். திருவாய்மொழியில் தமக்குண்டான பிரேமம் பெருக்க வாயித்து அருளி செய்தது என. அன்போடு அழகிய மணவாளச்சியர் என்ன சேதனர் பக்கல் வாத்சல்யத்தாலே அருளி செய்தார் என்ன அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். சேதனர்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யத்தாலே அவருடைய தோஷத்தை எல்லாம் பார்க்காமல் எப்படியாவது அவர்கள் உய்வை பெற வேணும், ஜீவிக்க வேணும் என்பதற்காக திருவாய்மொழியின் அர்த்தங்களை இப்படி பன்னீராயிரப்படி என அருளி செய்திருக்கிறார் என்ன. தம் பெரிய போதமுடன் திருவாய்மொழியை தேர்ந்துரைக்க வல்ல தம்முடைய மகத்தான புத்தியாலே அவ்வளவு ஞான உட்டை உடையவராம் அழகிய மணவாளச்சியர் தன்னுடைய ஞானத்துக்கு தக்க ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஆழ்வாருடைய திருப்பவளத்திலே அவதரிக்கையால் உண்டான அதிசயத்தை உடைத்தாய் திராவிட வேதமான திருவாய்மொழியின் அர்த்தத்தை உரைத்தது உரையாக என பிரதிபிம்ப வியாக்கியானமாக அருளி செய்தது. இதுதான் ஒவ்வொரு பதங்களுக்கும் அர்த்தம் அருளி செய்திருக்கிறார். ஏதமில் பன்னீராயிரம் திருவாய்மொழி ஏதமிலாயிரம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு வியாக்கியானம் ஏதமில் பன்னீராயிரமாக இருக்கிறது. குற்றமற்றதாக இருக்கு. ஆழ்வார் திருவுள்ள கருத்தை பின் செல்லுவதாக இந்த வியாக்கியானம் இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா பிள்ளானுடைய வியாக்கியானத்தில் திரிகுணமாய் என்ன பிள்ளானுடைய வியாக்கியானம் 6000 படி அதனோட 2 மடங்காக பன்னீராயிரமாக இருக்கு. ஆச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தில் அர்த்தமாய் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஆச்சான் பிள்ளை, அதாவது அழகிய மணவாளச்சியருடைய ஆச்சாரியர் யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை, அவருடைய வியாக்கியானம் 24,000 படியில் பாதியாக இருக்கு, பன்னீராயிரமாக இருக்கு. இப்படி அடியொத்தி இருக்கவே அருளி செய்தது. அதனால இதில் என்ன பெருமைனா ரொம்ப சங்கிரகமும் கிடையாது, ரொம்ப விஸ்தரமும் கிடையாது. இப்போ சில திவ்ய பிரபந்தங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பிரணவம்ங்கிறது ரொம்ப சுருக்கமாக ஒரே எழுத்துன்னு சொல்லலாம், 3 எழுத்துன்னு சொல்லலாம். இப்போ இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வந்தது தான் திவ்ய பிரபந்தங்கள். ஆனால் திவ்ய பிரபந்தங்கள் திருவாயுன்னு எடுத்துட்டால் அதில் ஆயிரக்கணக்கான பாசுரங்கள். அதே பிரணவமோ இல்லை அஷ்டாட்சரமோ எடுத்துட்டால் 8 எழுத்துக்கள். ரொம்ப சுருக்கமாக இருக்குது, இல்லை ரொம்ப விரிவாக இருக்குது. அந்த உபயதோஷம் இல்லாமல் சில திவ்ய பிரபந்தங்கள் இருக்கின்றன. திருப்பல்லாண்டு, திருப்பாவை போன்றவை 10 பாசுரங்கள் 30 பாசுரங்கள்னு இருக்குது. அதை போலவே மற்ற வியாக்கியானங்கள் 6000 படி ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இது 36,000 படி மிகவும் பெருசாக இருக்குது, 24,000 படி 36,000 படிலாம். ஆனால் ரொம்ப விஸ்தரமாகவும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கிரந்தம் இது மூச்சுப்படிக்கும் தெரிவிப்பார்கள். ரகசியத்திரைய விவரணமாக வள்ளுவகாச்சாரியர் எவ்வளவோ திவ்ய கிரந்தங்களை அருள் செய்திருக்கிறார். ஆனாலும் மூச்சுப்படிக்கு உண்டான ஏத்தம் என்னென்னா ரொம்ப சுருங்கமும் இல்லாமல், யாதிருஷ்டிகப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அப்படியும் இல்லாமல், இல்லை பரந்தபடி போல ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நடுவாக இருக்கக்கூடிய மூச்சுப்படி என அதுக்கு மூச்சுப்படிய ஏத்தமானது மணவாள மாமுனிகளாலே அவதாரிகளே சாதிக்கப்பட்டது. அதைப்போல் திருமந்திரார்த்தத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதை போலவே ரொம்ப சங்கிரகமாகவும் இல்லாமல் ரொம்ப விஸ்தரமாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரந்தம் என்ன இதனுடைய ஏத்தம். ஆக இப்படி 5 ஆச்சாரியர்கள் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் அவருடைய வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானத்தினுடைய எண்ணிக்கை எல்லாம் அருளி செய்தார் மணவாள மாமுனிகள். பிறகு இதை தவிரவும் மற்ற திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது, அதற்கு ஏற்பட்ட வியாக்கியானங்களை சுருக்கமாக அருளி செய்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வாள் அரிய அருளி செயல் பொருளை ஆரியர்களுக்கு இப்போது அருளி செயலாய் தறிந்து என. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என பெயர் பெற்றவர். 4000க்கும் வியாக்கியானம் அருளி செய்த பெருமை என்பது பெரியவாச்சான் பிள்ளை ஒருவரையே சாரும். 4000க்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர் அவர் ஒருவர் தான், அந்த ஆச்சாரியர் தான் பூர்வாச்சாரியர்களில். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரியா என மற்ற 3000க்கும் தெரிய என யாவரும் தெரிந்து கொள்ளும்படி வியாக்கியைகள் செய்வாள் என வியாக்கியானங்களை செய்ததினாலே அரிய அருளி செயல் பொருளை அருளிச்செயல் ஆழ்வாருடைய அருளிச்செயல் அது அருமையாக இருக்கக்கூடியது. அர்த்தத்தை அவ்வளோ எளிதாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அரிய அருளிச்செயலின் பொருளை அர்த்த விசேஷங்களை ஆரியர்களுக்கு இப்போது பின்புள்ள ஆச்சாரியர்களுக்கு இப்பொழுது அருளிச்செயலாய் தறிந்து என அருளி செய்வது ஆயிற்று. பின்புள்ள ஆச்சாரியர்கள் எதனாலே இந்த மற்ற திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை அறிந்து கொண்டார்கள்னா
உபன்யாசங்களையும் உபதேசங்களையோ செய்தார்கள் என்று அருளி செய்கிறார். பிள்ளான் நஞ்சியர் என்று தொடங்கி உத்தேசித்தபடி திராவிட வேதமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணினவர்களையும் தத் கிரந்த சங்கியைகளையும் இவ்வளவாக தரிசிப்பித்தருளி என்று பிளலோகஞ்சியர் வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி 5 பாசுரங்களாலே திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்கள் அதனுடைய எண்ணிக்கை இவைகளெல்லாம் காட்டினார். இனி தத் உபாங்கங்களான மற்ற திவ்யபிரபந்தங்கள் உபாங்கங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வேதத்துக்கு எப்படி அங்கமோ அதுபோல 4 திவ்யபிரபந்தங்கள் நம்மாழ்வார் அருளி செய்தார். அதற்கு அங்கமாக அருளி செய்தவர் 6 அங்கங்களை அருளி செய்தவர் திருமங்கை ஆழ்வார். மற்ற எண்மர் 8 ஆழ்வார்கள் அவருடைய திவ்யபிரபந்தங்கள் உபாங்கங்களை போலே என்று காட்டப்படுகிறார். அங்க உபாங்கங்களாக இருக்கக்கூடியது மற்ற திவ்ய பிரபந்தங்கள். அருளி செயல்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினார். இன்னார் எண்ணுமத்தை அருளி செய்வாராய், அதற்கு யார் வியாக்கியானம் பண்ணியிருக்கா என்பதை தெரிவிக்கிறாராம். அப்படியே அவை எல்லாவற்றுக்கும் பெரியவாச்சான்களை வியாக்கியானம் செய்துள்ளபடியை அருளி செய்கிறார். இதில் என இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை அவர் குமாரரான நயனார் ஆச்சான் பிள்ளையும் இருப்பதனால இவரும் ஆச்சான் பிள்ளை, இவருடைய திருக்குமாரர் அவரும் ஆச்சான் பிள்ளை. அதே சமயத்தில் இவ்வளவு 4 ஆச்சான் பிள்ளையும் எழுந்தருளியிருந்தார். ஆக வெறும் ஆச்சான் பிள்ளைனா யாருன்னு தெரியாது, அதனால பெரியவாச்சான் பிள்ளை என்று அடைமொழி இடுகிறார்கள். அவர் குமாரரான நயனார் ஆச்சான் பிள்ளையும் 4 ஆச்சான் பிள்ளையும் உண்டாகையாலே பெரியவாச்சான் பிள்ளை என்று இவரை விசேஷிக்கிறது. பின்புள்ளவைக்கும் தெரியா என ஷடகோப வாங்மயமான திருமாய்மொழியை ஒழிந்த மற்ற திவ்ய பிரபந்தங்கள் திருப்பல்லாண்டு தொடங்கி திருமடல்கள் ஈராக உண்டான திவ்ய பிரபந்தங்கள் 23க்கும் ஆக முதல்ல அருளி செயல்கள் மொத்தம் 24 என எண்ணிக்கை பார்க்கிறோம். அதிலே திருவாய்மொழியை தவிர மிச்ச 23 திவ்ய கிரந்தங்கள் அருளி செயல்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு 23க்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வாள் தம்முடைய பரசமிருத்தியைக்க பிரயோஜனத்தையாலே சுஸ்பஷ்டமாம்படி வியாக்கியானம் செய்தருளிகையால் என்ன எல்லாருக்கும் நன்மை ஏற்பட வேணும். பரசமிருத்தி எம்பெருமானுக்கு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் போய் சேர வேணும். அதற்கு இவர்கள்லாம் அரிய அருளி செயலின் பொருளை அறிந்தால்தான் முடியும். அதனாலே அதையே கொண்டு அது ஒன்றையே பிரயோஜனமாக கொண்டு சுஸ்பஷ்டமாக நன்றாக தெளிவாக வியாக்கியானங்கள் அருளி செய்தாராம். அரிய அருளி செயல் பொருளை என அரிய இன்னிசை என்னும் அரிய இன்னிசை பாடும் நல்ல அடியவருக்கு என்று கலியன் அருளி செய்துள்ளார். அறிவித்தேன் ஆழ்பொருளை என சிந்தாமல் கொன்மினீர் சேர்ந்து என்ன ஆழ்வாருடைய அருளி செயல் என்று சொல்லும்படியாயிரே அருளி செயலுடைய சப்தார்த்தங்களின் அருமை இருக்கும்படி என அவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய அருளி செயல்கள். செஞ்சொல் கவி என்னும் செவிக்கினிய செஞ்சொல் என்னும் செஞ்சொலால் எடுத்த தெய்வனன் மாலை என்னும் செந்தமிழ் என்னும் சொல்லுகிறபடியே சிரவண மாத்திரமே பிடித்து நிரதிசய போக்கியமாய் என்ன எவ்வளவு போக்கியமாக இருக்குன்னா கேட்கறச்சே அவ்வளவு இனிமையாக இருக்குது. அதுவும் திராவிட பாஷையாலே இருக்கிறது, ரொம்ப மிருதுவாக இருக்குது. அதனாலே சுலபமாக இருந்ததே ஆகிலும் அவருடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. என தாத்பரிய நிர்ணயத்தில் வந்தால் அத்தியந்த துர்கிரகமாயிரே இருப்பது. இப்படி அருமை பெருமைகளை உடைத்தான அருளி செயலின் அர்த்தமானது. ஆரியர்களுக்கு இப்போது ஆச்சான் பிள்ளைக்கு இவர்கள் உண்டான ஆச்சாரியர்கள் எல்லாரும் இவர் வியாக்கியானம் செய்தருள்ள பின்பு எண்ணுதல். அன்றைக்கே தமக்கு சமகாலத்தில் அவர்களாய் உள்ளவர்களுக்கு எண்ணுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். தன்னுடைய காலத்தில் இருப்பவர்களுக்கும் இவருடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் மற்ற திவ்யபிரந்தங்களுடைய அர்த்தங்களை இந்த ஆச்சாரியர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போது இப்படி அருளி செய்ய வாய்த்து அரியது எளிதாகும் என்னும்படி அவர் பிரசாதத்தாலே அருளி செயலாய் தறிந்து, அதாவது ரொம்ப கட்டமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை இவருடைய வியாக்கியான விசேஷங்களால் நன்கு அறிந்து அத்தை சுவானுபவ ரூபமாகவும் பரோபதேச ரூபமாகவும் அருளி செய்யும்படி ஆயிற்று. முதல்ல ஆச்சாரியர்கள் தாங்கள் அறிந்து கொள்கிறார்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தை. அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது. மேலும் மற்றவர்களுக்கும் தம்முடைய சிஷ்யர்களுக்கும் அதையே உபதேசமாக அருளி செய்கிறார்கள். அதனால் மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் இவருக்கு ஏத்தம் இதுதான். 4000க்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர் என்கிற மிகப்பெரிய ஏத்தம். அதற்கு அடுத்து ஒரு பாசுரம் மற்ற ஆச்சாரியர்கள் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள், அதையும் தெரிவிக்கிறார். நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் 42க்கு எஞ்சாமை யாவைக்கும் இல்லையே தம்சீரால் வையகுருவின் தம்பி மண்ணு மணவாளமுனி செய்யும் அவை தாமும் சிலா என சில ஆச்சாரியர்கள் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் அருளி செய்துள்ளார்கள் என்று காட்டுகிறார். நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் சில வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறாராம். நஞ்சியர் தொடக்கமான ஆச்சாரியர்களும் சிறிது பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் செய்துள்ளபடியே அருளி செய்கிறார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளையைப் போல
எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணுகை அன்னைக்கு அப்படி பண்ணாமல் அதிலே 4 பிரபந்தங்களுக்கு 4ங்கிறது ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது கிடையாது. ஏதோ சில அப்படின்னு சொல்பம் ஏதோ கொஞ்சம் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதில் தாத்பரியம். அல்பத்திலே தாத்பரியம்னு வியாக்கியானம் அருளி செய்கிறார் பிள்ளலோகஞ்சியர். மேலும் சிலாவென்றிலே அருளி செய்தது கடைசியில் செய்யுமவை தாவும் சிலான்னு தானே மனவள மாமுனிகளே அருளி செய்கிறார். ஆக ஏதோ சில திவ்ய பிரபந்தங்களுக்கு மட்டும்தான் நஞ்சியருடைய வியாக்கியானம் இருக்கிறது இங்கே தாத்பரியம். அது எதற்கு இருக்குன்னா திருப்பாவைக்கு இருக்கு அப்படின்னு அருளி செய்கிறார். கண்ணியம் சிறுத்தாம்புக்கு இருக்க பிரசித்தியாக நமக்கு தெரியும். 2000 படி நஞ்சியருடைய வியாக்கியானம் என சொல்பவர்களும் உண்டு. பின்னையும் உண்டாகில் கண்ணு கொள்வது ஏன்னா வேறு ஏதாவது வியாக்கியானம் இருந்தால் பார்க்கலாம். பெரிய திருமொழிக்கு நஞ்சியருடைய வியாக்கியானமானது காணப்படுகிறது. இப்பொழுது எஞ்சாமை யாவைக்கும் இல்லையே, அதாவது சங்கோச்சமர சகல திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் செய்தருளவில்லை என்றபடி இல்லையே என்று தேற்றம் இருக்கும்படி வியாக்கியானம் இல்லையே என்று ஒரு ஏக்கமானது இருக்கும்படியாக அருள் செய்திருக்கிறார். தம்சீரால் வையகுருவின் தம்பி அருளி செயலிலே வந்தால் அல்லாத ஆச்சாரியர்களுக்கு எல்லாரையும் காட்டிலும் அத்தியந்த அவகாகத்தை உடைய அம்படியான தம்முடைய ஞானாதி கல்யாண குணங்களாலே காத்த குணவாளர் என்னுமா போல தம் சீராலே ஆயித்து இவரும் சிலவத்துக்கு அருளி செய்தது என மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் மிகவும் விசேஷமாக திவ்ய பிரபந்தங்களே ஈடுபாட்டை கொண்டவர் வையகுருவின் தம்பி என்று சொல்லப்படுகிற பிள்ளலோகாச்சாரியருடைய தம்பியாராக இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உடைய வியாக்கியானங்களை செவித்தாலே புரியும். நிறைய திவ்ய பிரபந்த பாசுரங்களை மேற்கோளாக எடுப்பார். தம்முடைய சொந்த வாக்கியமே இருக்காது வியாக்கியானத்தில். ஆழ்வாருடைய அருளிச்செயலே கோத்து வியாக்கியானம் செய்யக்கூடிய விசேஷமான சைலியை கொண்டவர். ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற தலை சிறந்த கிரந்தத்தை நாம் பார்க்கலாம். அதே போல அருளிச்செயல் ரகசியம் என்ன ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை கொண்டே திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் என்கிற ரகசிய திரயங்களுக்கு அர்த்தங்களை விசேஷமாக அருளி செய்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா அவர் அவ்வளவு ஈடுபட்டிருக்கிறார் திவ்ய பிரபந்தங்களே என்பது நன்றாக தெரிகிறது. அப்படிப்பட்டவர் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். என்னென்னலாம் அப்படிங்கிறச்சு திருப்பாவைக்கு நாம் பார்க்கலாம். கண்ணியம் சிறுத்தாம்பு, அமரநாதிபிரான் முதலான திவ்ய பிரபந்தங்கள் அருளி செயல்களுக்கு இவருடைய வியாக்கியானத்தை நாம் பார்க்கலாம். அடுத்து மண்ணு மணவாள முனி என வாதிகேசரி அழகு மணவாளச்சியர். இது இருவருடைய திருநாமம் அதுதான். வையகுருவின் தம்பி மண்ணு மணவாள முனி என்ன கொள்ளலாம். வையகுருவின் தம்பியாக இருக்கக்கூடியவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு. அல்லது அடுத்து இன்னொரு ஆச்சாரியர் பெரியவாச்சாரனுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அழகிய மணவாளச்சியர் அவரை குறிப்பதாகவும் கொள்ளலாம். மண்ணு மணவாள முனி என்று. இப்படி வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் என்ன நிலைநின்ன நிருபத்தை உடையவர், திருநாமத்தை உடையவர். அவர்களாலே சில திவ்யவிரதங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்யப்பட்டுள்ளது என காட்டியிருக்கிறார். அடுத்த பாசுரம் தொடங்கி ஈட்டினுடைய பிரகாரம் எப்படி நம் வரையில் வந்தது என்பதை அருளி செய்கிறார். சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ் வேத தீடுதனை தாருமென வாங்கி முன் நம்பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின்னதனைத்தான் என பாசுரம். இந்த ஈடானது நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம். அதை ஏடுபடுத்தினார் வடக்கு திருவீதி பிள்ளை. பிறகு ஒரு சமயம் இந்த கிரந்தத்தை நம்பிள்ளை சேவிக்கும்படியாக நேர்ந்தது. அப்பொழுது தம்முடைய நியமனம் இல்லாமல் இப்படி வியாக்கியானம் செய்ததினாலே அந்த பட்டோலையை தாம் எடுத்துக்கொண்டு விட்டார் நம்பிள்ளை. பிறகு அதை ஈயுண்ணி மாதவருக்கு கொடுத்தார் என இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. ஈயுண்ணி மாதவர் என்கிற ஆச்சாரியர் நம்பிள்ளையினுடைய கிருபைக்கு மிகவும் பாத்திரரானவர். அது ஈயுண்ணி மாதவர் என்ன மாதவர் என்கிற திருநாமம் நஞ்சியருடையது. நஞ்சியர் தான் மாதவாச்சாரியர் என்று எழுந்தருளியிருந்தவர். ஸ்ரீமாதவனடி கண்பு செய்யும் என்று நம்பிள்ளையே யாருக்கு கைங்கரியம் செய்கிறார் என்றால் ஸ்ரீமாதவனாக இருக்கக்கூடிய நஞ்சியருக்குத்தான். அப்படிப்பட்ட நஞ்சியருடைய திருநாமத்தை அதனுடைய சிஷ்யருக்கே சாத்துகிறார். அதனால தான் ஈயுண்ணி மாதவர் என்று அவருக்கு திருநாமம். அப்படி விசேஷமான பிரீத்தியை உடைய நம்பிளுடைய பிரீத்தியை பெற்றவர் ஈயுண்ணி மாதவர். அவரிடத்திலே இந்த பட்டோலையை கொடுக்கிறார் என இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்.
சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேறார் தமிழ் வேத தீடுதனை தாருமென வாங்கி உன் நம்பிள்ளை யூனி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின்னதனை தான். 48ஆம் பாசுரம். கீழ் தாம் பண்ணின பிரதிஜான ரூபமாக வியாக்கியைகள் உள்ளது எண்ணத்தை உபபாதித்து அருளினவர். நம்பிள்ளை செப்புநெறி என்று பிரஸ்துதமாய் எல்லா வியாக்கியானங்கள் திவ்யபிரபந்தங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்கிறேன்னு முதல்ல தெரிவித்திருந்தார் மணவாள மாமிகள். அதற்கேற்றாற் போலே இந்த வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்குண்டான 5 வியாக்கியானங்கள், அது தவிர மற்ற ஆச்சாரியர்கள் அருளி செய்த சில வியாக்கியானங்கள் என்று அவர்களை தெரிவித்து, பிறகு ஈட்டை பற்றி பிரஸ்தாபம் வந்தவாறே அதனுடைய வரலாறு, அது எப்படி காக்கப்பட்டது என்பத விஷயத்தை அருளி செய்ய தொடங்குகிறார். சகல திவ்ய பிரபந்த வியாக்கியான அர்த்தங்களையும் தனக்குள்ளே உடைத்தாய் இருக்கும்படியாய். இன்னும் ஈடு வியாக்கியானத்துக்கு என்ன ஏத்தம் என்னால், அந்த ஒரு வியாக்கியானத்தை சேவித்துட்டாலே மற்ற எல்லா திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானமும் நமக்கு தெரிந்துவிடும். அந்த மாதிரியாக அருளி செய்யப்பட்டது ஈடு வியாக்கியானம். சகல திவ்ய பிரபந்த வியாக்கியான அர்த்தங்களையும் தனக்குள்ளே உடைத்தாம்படியாய் இருப்பதால் ஏத்த சிரவணத்தாலே எல்லாம் சிரவித்ததாம்படியான சிரேஷ்டத்தை உடைத்தான ஈட்டினுடைய வரலாற்றை அருளி செய்ய வேண்டும்னு திருவுள்ளம் பற்றி அத்தையும் 2 பாட்டாலே எல்லாரும் அறியும்படி இவர் கீழளித்த இந்த மாதவர் என்ன, இவர் ஈடளித்தற்கே இந்த மாதவர் என்ன சொல்லுகிற அடைவே அருளி செய்கிறார். சீரார் வடக்கு திருவிதி பிள்ளை. இவருக்கு சீரார்ந்திருக்கையாவது, இவருக்கு என்ன சீர் ஏத்தம் என்று பார்த்தால், ஆச்சாரிய பிரசாதத்தாலே அவர் அருளி செய்தன அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரித்தெழுதி எல்லாருக்கும் உபகரிக்கும்படியான ஞானாதி குணபூர்த்தியை உடையராய் இருக்கை. ஆச்சாரியர் என்னென்னலாம் சாதிச்சாரோ அதெல்லாத்தையும் ஈடுபடுத்தி நமக்கெல்லாம் காட்டும்படியாக அவ்வளவு ஞான பூர்த்தியை உடையவர், குணபூர்த்தியை உடையவர். அல்லது ஏறார்ந்திருக்கைங்கிறது திருவீதிக்கும் சொல்லலாம். சீரார் வடக்கு திருவீதின்னு திருவீதிக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம். அப்படி இருந்தால் அவர் வடக்கு திருவீதியிலே எழுந்தருளியிருந்தவர். அந்த வீதியிலே எவ்வளவு ஸ்ரீவைஷ்ணவர்கள் சமிருத்தியாக எழுந்தருளியிருந்தார்கள். அதனாலே அந்த வீதிக்கே ஏத்தம் என்னும் அப்படியும் ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார். அதனால் நடுவில் திருவீதி பிள்ளைன்னு ஒரு சுவாமி எழுந்தருளியிருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் இவர் வடக்கு திருவீதி பிள்ளையாக இருந்தார். அவரால் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அவர் எழுந்தருளினதுக்கு வடக்கு திருவீதியில் ஆயிட்டு இவர் எழுந்தருளி இருக்கிறது. அது என்ன இடம்னு பிள்ளலோகஞ்சியர் காட்டுகிறார். அதுதான் ராஜன்துறைக்கு அருகான ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு அடுத்து அணித்தாய் இருக்கும். அந்த காலத்திலே திருவரங்கத்திலே சித்திரவீதி உத்திரவீதின்னு அந்த இடங்களில் யாரும் வசித்ததாக தெரியவில்லை. திருக்காவேரியிலே வெள்ளம் வந்தால் அப்பொழுது உள்ளே வருவார்கள் ஆச்சாரியர்கள், சிஷ்யர்கள் எல்லாரும் திருவரங்கத்திலே உள்ளவர் வசிப்பவர்கள். ஆனால் மற்ற சமயங்கள்லாம் இப்போ தற்பொழுது மணவாள மாமனிகளுடைய திருவரசு இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி என்று இருந்தது. அதை சுற்றி மாட வீதிகள் இருந்தன. அதை சுற்றி தான் ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்தார்கள் என்று தெரிகிறது. இப்படி வியாபிருத்தமான ஸ்தலத்திலேயாயிற்று இப்படி வியாக்கியானம் செய்து கொண்டு எழுந்தருளி இருப்பது. இப்படிப்பட்ட சிறந்த இடங்கள்ல தான் இவர்கள் வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அதுவே நிரூபகமாயிற்று இவருக்கும் என்ன அந்த வீதியை இட்டே இவருக்கு பெயராக இருக்கிறது. இவர் ஆச்சாரியரான நம்பிள்ளைக்கும் மாட திருவீதி பிள்ளை என்றே நிரூபகம். நம்பிள்ளைக்கு இன்னொரு திருநாமம் இருக்கிறதை நாம் இங்கு காணலாம். மாட திருவீதி பிள்ளைன்னு அவருக்கு திருநாமமா ஆச்சாரியரான நம்பிள்ளைக்கும். கோயிலில் வாழும் வைட்டனவன் என்று சொல்லுமா போல இந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் எழுந்தருளி இருந்தார்கள். ஏறார் தமிழ் வேத தீடுதனை என ஏறார்ந்த தமிழ் மறை அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழி அதற்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய ஈடு. அந்த ஈடு எப்படி இருக்குன்னா, ஆணைக்கோலம் செய்தார் போலே என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு யானை அது வந்தாலே மிகவும் ஆகர்ஷகமாக இருக்கும். எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் அலுப்பில்லாமல் யானையுடைய செய்கைகளை சேட்டைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். அதே அந்த யானையே இன்னும் அலங்காரத்தோடு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஆணைக்கோலம் செய்தார் போலே இந்த வியாக்கியானமானது இருக்கிறது என்று அருள் செய்கிறார். இப்படிப்பட்ட அந்த வியாக்கியானத்தை தாருமென வாங்கி அதி மனோகரமாம்படியான 36,000 படி அதை எழுதி நம்பிள்ளை சன்னதியிலே வைக்க. இந்த சரித்திரத்தை சுருக்கமாக அடியேன் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன். அப்போது அத்தை அவிழ்த்து திருக்கண் சாத்தி போரவும் உகந்து இதெல்லாம் கட்டாட்சித்தாராம் நம்பிள்ளை. எவ்வளவு நன்னா இருக்குன்னு இந்த வியாக்கியானத்தை எல்லாம் உகந்து. ஆனாலும்
தம்முடைய நியமனம் இல்லாமல் இவர் இப்படி எழுதியிருக்கார். தன்னிடத்துல கேட்கவில்லை, நியமனம் பெறவில்லை. நியமனம் இல்லாமல் எழுதப்படுகினாலே நம்முடைய கிரந்தத்தை தாரும் என்ன அவர் திருக்கையில் நின்னும் வாங்கி அதை வாங்கிட்டார். முன் நம்பிள்ளை, முற்காலத்திலே நம்பிள்ளை ஈயுண்ணி மாதவருக்கு தாங்கொடுத்தார். பின் தம்முடைய சந்நிதியிலே வைத்த பின்பு ஈயுண்ணி மாதவருக்கு தாங்கொடுத்தார். அதாவது ஈயுண்ணி என்கிற கொடியிலே அவதரித்தவராய் தம்முடைய திருவடிகளிலே ஆசிரித்த அனந்தரம் மாதவ பெருமாள் என்று தமக்கு ஆச்சாரியரான நஞ்சியருடைய திருநாமத்தை சாத்த பெற்றவராய். அடியன் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணின இந்த விஷயங்களை. நம்பிள்ளை தம்முடைய ஆச்சாரியரான நஞ்சியர், அவருக்கு மாதவாச்சாரியர் என்று திருநாமம், அந்த திருநாமத்தை இந்த சிஷ்யருக்கு ஈயுண்ணி மாதவன் என்று அந்த திருநாமத்தை இட்டார் என்று பார்க்கிறோம். தமக்கு அத்தியந்த அபிமதமாக விஷயமாக இருக்கிற இவருக்கு, என இவருக்கு மிகவும் இனிய சிஷ்யராக இருக்கக்கூடியவர் தாங் கொடுத்தார். பின் மாதவ சிஷ்யர் என்னும்படி அவருடைய தனியன் நம்மளுடைய தனியனே பார்த்தா மாதவ சிஷ்ய பாதவ் என்று இருக்கிறது. மாதவ சிஷ்யன் என்ன சொல்லப்படுகிறார் நம்பிள்ளை. ஸ்ரீமாதவனடி கண்பு செய்யும் என்னும் அத்தையே நிரூபகமாக உடையவர். திருவாய்மொழிக்கு 36,000 கிரந்த சங்கியாம்படியான உபநிசித்த அருளினத்தாம் இவர் பேறு பெறும்படி கொடுத்தார். இதை கொள்ளும்படியான பேர் யாருக்கு கிடைத்தது என்று பார்த்தால் ஈயுண்ணி மாதவாச்சாரியருக்குத்தான் கிடைத்தது. தம்முடைய சொத்தை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்குமா போலே நம்பிள்ளையும் இந்த 36,000 படியை ஈயுண்ணி மாதவருக்கு தான் கொடுத்தார். இந்த மாதவ பெருமாளுக்கு இந்த மகத் ஐஸ்வர்யத்தை காட்டி கொடுத்தார். பின் அப்படி அனுமதி இன்னிக்கே எழுதின கிரந்தத்தை தான் என்ன முழுச்சொல் அதனைத்தான் என்பது. ஆகையால் இப்படி சீரியதான அர்த்தத்தை ஸ்ரீமாதவரிடத்திலே மேலெல்லாருக்கும் உதவும்படி சேமித்து வைத்தருளினார். அதனால் என்ன தெரிகிறதுனா, பின்னாடி இந்த கிரந்தம் ரட்சிக்கப்பட வேணும். பின்னாடி மகாச்சாரியர் ஒருவர் தோன்றப் போகிறார், மணவாள மாமனிகள். அவர் ஈட்டை நன்றாக பிரச்சாரம் செய்ய போகிறார். அவர் வரைக்கும் இந்த கிரந்தம் செல்ல வேணும். அதற்காக அதை சேமிப்பதற்காக சேம வைப்பாக ஈயுண்ணி மாதவரிடத்திலே கொடுத்து வைத்தார் என்று இங்கே அருள் செய்கிறார். அதற்கு பிறகு அடுத்த பாசுரம், ஆங்கவர் பாழ்வெத்த சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம்மகனார் தம் கையில் பாங்குடனே நாளூர் பிள்ளை கவருதாம் நல்ல மகனார் கவருதாம் மேலோர் கீந்தார் அவரே மிக்கு என நம் வரைக்கும் எப்படி வந்தது என்பதை அருள் செய்கிறார். ஆங்கவர் வாழ்வித்த சிறியாழ்வான் அப்பிள்ளை. சிறியாழ்வான் அப்பிள்ளை என்பதும் ஈயுண்ணி மாதவர் தான், அவருக்குண்டான திருநாமம். இது சிறுபேர் என்று இங்கே வியாக்கியானத்திலே அருள் செய்கிறார் பிள்ளலோகஞ்சியர். ஆங்கவர் பால் என அவ்விடத்திலே அவர்பால் நஞ்சியரிடத்திலே ரபித்த, நம்பிள்ளை இடத்திலே ரபித்த சிறியாழ்வான் அப்பிள்ளை ஈயுண்ணி மாதவ பெருமாள் தம் மகனார் தம் கையில் என்று தம் குமாரரான பத்மநாப பெருமாள் என்கிறவர் திருக்கையிலே தாம் கொடுத்தார். ஆக ஈயுண்ணி மாதவர் அவருடைய குமாரரான ஈயுண்ணி பத்மநாபருக்கு கொடுத்தார். அதுதான் சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில் என்ன. பாங்குடனே, பாங்குடனா தக்கபடியாக பிறகு நாளூர் பிள்ளை யாருக்கு கொடுத்தார் என்பது தெரிவிக்கிறார். அந்த பத்மநாப பெருமாள் நாளூர் பிள்ளைக்கு கொடுத்தார். நாளூர் பிள்ளை என்பவருக்கும் அவர் தாமே அவரே நல்ல மகனாருக்கு அவருடைய நல்ல திருக்குமாரராக இருக்கக்கூடிய நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கும் கொடுத்தார் என்று இந்த விஷயங்கள் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. ஈயுண்ணி பத்மநாபர் அவருடைய திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய ஈயுண்ணி மாதவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் ஈட்டை. அவருடனே நாளூர் பிள்ளைக்கு கொடுத்தாராம். நாளூர் பிள்ளை தம்முடைய மகராக இருக்கக்கூடிய நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு கொடுத்தார். அவரிடத்திலிருந்து தான் பிற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த கிரந்தமானது கிடைத்தது என்று அருளி செய்கிறார். ஆங்கவர் பால் பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளை. இன்னும் சிறியாழ்வான் அப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஈயுண்ணி மாதவ பெருமாள் அவருடைய திருக்குமாரரான பத்மநாபனுக்கு கொடுக்க அவரிடத்திலிருந்து நாளூர் பிள்ளை எப்படி ஈட்டை பெற்றார் என்று வியாக்கியானத்திலே பிள்ளலோகஞ்சியர் அருளி செய்கிறார். இப்படி இவர்கள் 2 பேர்களுடைய காலத்திலும் ஓரான் வழியாய் உபதேசித்து கொண்டு ஸ்ரீகோஷத்தையும் பிரகாசிப்பியாமல் திருக்கோயிலாழ்வாரிலே திருவாராதனமாய் பேணிக்கொண்டு பிள்ளையினுடைய நியமனத்தின்படியே நடந்து போந்ததாயித்து திருவாய்மொழியின் ஈடுதான் என இவர்கள் காலத்திலே ஓரான் வழியாக இந்த ஈடு சம்பிரதாயமானது சென்றது என்ன அருள் செய்கிறார். ஏன்னா நம்பிள்ளை அப்படி நியமித்திருக்கிறார். அதனால் திருவாராதனத்தில் அந்த ஈட்டை வைத்துக்கொண்டு இவர்கள் இருவருமாக அதை அதிகரித்து கொண்டிருந்தார்கள்
ஒரு பெரிய நிதியை காப்பாற்றுமா போல அப்படி காப்பாற்றி கொண்டு நோக்கி கொண்டு போந்தது. இது எந்த இடத்துலனா பெருமாள் கோயிலிலே, காஞ்சிபுரத்திலே, பட்டர்கள் திருவீதியில் திருமாளிகையிலே ஆயிற்று என வியாக்கியானத்திலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே தேவபெருமாள் சன்னதி வீதியிலே பட்டர்கள் திருமாளிகை என அந்த இடத்துல பட்டர்கள் திருவீதியில் திருமாளிகையிலே ஆயிற்று என காட்டியிருக்கிறார். பாங்குடனே நாளூர் பிள்ளை கவருதான் என பத்மநாப பெருமாள் திருவடிகளிலே நாளூர் பிள்ளை ஆசிரியித்தாராம். ஆசிரியித்து அவரை பிரணிபாத நமஸ்கார பிரியவாக்குகளாலே குருக்களுக்கு அனுகூலராய் என்று சொல்லும்படியாக அவரை மிகவும் உகக்க பண்ணி நிறைய கைங்கரியங்களை எல்லாம் செய்தாராம் நாளூர் பிள்ளை யூனி பத்மநாப பெருமாளுக்கு. இப்படி ஆச்சாரிய சுசுரூஷை செய்து இவருடைய அன்புக்கு பாத்திரமாகி இருக்கிறார், ஆச்சாரியுடைய அன்புக்கு பாத்திரமாகி இருக்கிறார் நாளூர் பிள்ளை. அதனால் ஈட்டை இவர் ஒருவருக்குமே ஓரான் வழியாக முன்பு நடந்து போந்தபடியே பிரசாதிப்பதாக இவரை பேரருளாள பெருமாள், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள், அவர் திருமுன்பே கொண்டு புக்கு. சரி, ஈயுனி பத்மநாப பெருமாள் ஈட்டை நாளூர் பிள்ளைக்கு கொடுக்கலாம் என்று தீர்மானித்து பேரருளாள பெருமாளுடைய சன்னதி முன்பே வைத்து அவரை வைத்து அவருடைய எம்பெருமானுடைய ஸ்ரீஷடகோபன் அதை அர்ச்சக முகேன இவர் திருமுடியிலே ஊன்றி வைத்து அர்ச்சகரை வைக்க சொல்லிவிட்டார் ஈயுனி பத்மநாப பெருமாள். பத்மநாப பெருமாளுக்கு என்ன திருவுள்ளம் என்னால், இந்த ஈட்டை நீர் ஒருத்தருக்கு இப்படி தான் ஓரான் வழியிலே பிரகாசிப்பித்தருள வேணும் என நியமனம் சாதிப்பதற்காக இப்படி செய்கிறார். ஆனால் இந்த ஈயுனி பத்மநாபரிடத்திலே பெறக்கூடிய நாளூர் பிள்ளை அவர் ஏற்கனவே தேவபெருமானிடத்திலே பிரதட்சிண முதலானவைகள்லாம் செய்து இதை லோகத்துக்கே எடுத்து செல்ல வேணும் என்கிற நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு எம்பெருமானை ஆசிரியத்திருக்கிறார். அது எம்பெருமானுக்கு தெரியும். ஆக ஸ்ரீஷடகோபனை அர்ச்சகமுக்கென இவர் திருமுடியிலே ஊன்றி வைக்க அவர் அதனை ஒருவருக்கும் வெளியிடாமைக்கு ஊன்றி வைக்கிற ஆகாரத்தை பாவஜரான இவர் அறிந்து, சரி நம்முடைய பெருமாளுடைய ஸ்ரீஷடகோபனை நம்முடைய தலையில் வைப்பதற்கு என்ன காரணம் என்னால் இது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நியமனம் சாதிப்பதற்காகத்தான் என்பதை இவர் அறிந்து கொண்டார் நாளூர் பிள்ளை. அறிந்து பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து, தேவபெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து தம் திருமுடியிலே வைத்த அந்த சடகோபனை அருளாளர் திருவடியை ஊன்னியவர் என்னும்படி தாம் திருக்கையாலே ஊன்றி சமிக்கை பண்ணின அது எம்பெருமானுக்கு திருக்கையாலே ஒரு சமிக்கையை காட்டுகிறார். சர்வக்கியரான பெருமாள் திருவுள்ளத்திலே உற்று. இது பெருமாள் சர்வக்கியர், எல்லாம் அறிந்தவர். அதனால பெருமாள் இதை பார்த்து இத்தை நீர் எல்லாருக்கும் பிரகாசிப்பியும் என்ன அர்ச்சக முக்கியான திவ்யாக்ஞை இட்டருளா இன்னும் அர்ச்சகரை இப்படி ஆக்ஞை செய்யும்படியாக பெருமாள் செய்து விட்டார். எல்லாருக்கும் இதை பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ன. அதை கேட்ட பத்மநாபர் தான் எண்ணினபடி நடக்கலை, ஆகாமையாலே தாம் எண்ணினவாறு ஆகாமையாலே திருவுள்ளமானபடி என்று பெருமாள் எப்படி திருவுள்ளமோ அப்படியே ஆகட்டும் என பின்பு உகப்புடனே பிரசாதித்தருளினார் என்கை இன்னும் நாளூர் பிள்ளைக்கு இவர் கொடுத்து விட்டார். பிறகு அதை நாளூர் பிள்ளை தம்முடைய நல்ல மகனாராக இருக்கக்கூடியவர் அவரிடத்திலே கொடுத்தார். அவர் மூலமாக அவரிடத்திலிருந்து திருவாய்மொழி பிள்ளை, ஜனன்யாச்சாரியர் முதலானவர்கள் பெற்றார்கள். திருவாய்மொழி பிள்ளை இடத்திலிருந்து பெரிய ஜீயரான மணவாள மாமனிகள் பெற்று இதை பலபடிகளாக பிரச்சாரம் பண்ணினார் என்று ஈட்டு பெருக்கர் என்னே மணவாள மாமனிகளுக்கு திருடா. இந்த கிரந்தத்தை உபதேசமாலே அருளி செய்தவர் பெரிய ஜீயர். அதனால் பெரிய ஜீயர் அளவும் வந்ததை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நாம் இந்த இடத்துல பெரிய ஜீவரை ஸ்மரித்தாக வேணும். ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆரணமே என்று தெரிவிப்பார்கள். ஒருவேளை பெரிய ஜீயர் அவதரித்தருளவில்லை என்னால் இந்த திருவாய்மொழி அதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் கடலிலே கரைத்த புலி போலே இருக்கும் என்று தெரிவிப்பார்களாம். அதனுடைய உபயோகமே இல்லாதபடி இருந்திருக்கும் என்ன. அப்படி பெரிய ஜீயருடைய உபகாரத்தையும் நாம் இப்பொழுது ஸ்மரிக்கலாம். நல்ல மகனாக இருக்கவர் தான் மேலோர் கீந்தார் அவரே மிக்கு என்ன விஷயங்களை சுருங்க அடியன் காட்டின வியாக்கியானங்களில் பல விஷயங்கள் இருக்குது. அடியன் சுருக்கமாக தெரிவித்தேன். அடுத்த முக்கியமான பாசுரம், நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தானென்ன நன்னெஞ்சு ஏத்ததனை சொல்லினி என. இது 50வது பாசுரம். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர்.
சில பெரியவர்கள் அன்புடையவர்கள் அவர்களெல்லாம் தெரிவிப்பார்களாம். நம்பெருமாள் என்ன திருவரங்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அவருக்கு நம்பெருமாள் என்ன திருநாமம். அன்புடையவர்கள் அப்படி நம்பெருமாள் என்ன ஆதரத்தோடு கூப்பிடுவார்களாம். அதே போல் நம்மாழ்வார் என்ன அன்புடையவர்கள் கூப்பிடுகிறார்கள். நஞ்சியர் நம்பிள்ளைன்னு எப்பேற்பட்ட திருநாமம் இது. இனி இதில் மிகவும் ஆதரவு காட்டும்படியாக அன்புடையவர்கள் இருக்கிறார்கள். அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் மணவாளவர்கள். அப்படிப்பட்ட திருநாமத்தை ஏத்ததனை சொல்லி நீ இன்னும் அந்த திருநாமத்தை நீ ஏத்து துதிப்பாயாக, இன்று சொல்லி துதிப்பாயாக, அதனுடைய பெருமை வைபவத்தை இன்று சொல்லி துதிப்பாயாக என்று நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் மணவாள மாமனிகள். இங்கே அவதாரிகையிலே பிளலோகஞ்சியர் இந்த பாசுரம் எதற்காக அவதரித்தது என்று காட்டுகிறார். இனி ஸ்ரீவஜன பூஷண திவ்ய சாஸ்திரத்தை பற்றி அருள் செய்ய போகிறார் பெரிய ஜீயரான மணவாள மாமனிகள். அதற்கு ஒரு முன்னடியாக இந்த பாசுரத்திலே இப்படி நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளைன்னு சில விசேஷ திருநாமங்கள் இருக்குது என்று தெரிவித்து, அப்போ நம்பிள்ளை என்ன நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் என்ன ஒரு திருநாமம் ஏற்பட்டது என்னும் அந்த லோகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை வடக்கு திருப்பிள்ளை தம்முடைய திருக்குமாருக்கு வைத்தார். அப்படிப்பட்ட லோகாச்சாரியராக பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார் என்று சொல்கிறது. அதற்கு அடியாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பரின். நம்பெருமாள் தொடக்கமானாருக்கு அதிசயமான திருநாமங்கள் வருகைக்கு அடி இன்னது என்கிறார். நம்பெருமாள் இன்னும் தொடங்கி இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என ஆதரத்தோட ஆச்சாரியர்கள் அருள் செய்கிறார். நம்பெருமாள் எல்லா ஆச்சாரியர்களும் ஈடுபட்ட எம்பெருமான், ஆச்சாரியர்களுக்கு அனுபாவியரான நம்பெருமாள். அடுத்து நம்மாழ்வார், அந்த நம்பெருமாளுடைய திருவடிகளை அடைந்தவர், முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சோடி உய்ந்தவன் என்று சொல்லும்படியாக நம்பெருமாளுடைய திருவடிகளிலே அருள் சோடி உய்ந்தவரான நம்மாழ்வார். அடுத்து நஞ்சியர் நம்பெருமாளுடைய குமாரரான பட்டர், அவராலே விசேஷ அபிமானம் பண்ணப்பெற்றவர் நஞ்சியர். நம்பெருமாள் குமாரான பட்டராலே விஷயீகிருத்தரான நஞ்சியர். அடுத்து நம்பிள்ளை, நஞ்சியராலே விசேஷ அபிமானம் பண்ணப்பட்டவராய் நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று சொல்லும்படியாக இருந்தவர். இப்போ நாம் ஒரு விசேஷத்தை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் பொழுதும் நம்பெருமாளுடைய சம்பந்தம் காட்டும்படியாக பிள்ளலோகஞ்சியருடைய வியாக்கியான ரசம் நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கிறது. முதல்ல நம்பெருமாள், அடுத்து நம்மாழ்வாரை சொல்லும் பொழுது முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சோடி உய்ந்தவன் என்று அருள் செய்கிறார். அடுத்து நஞ்சியரை சொல்லும் பொழுது நம்பெருமாள் குமாரரான பட்டராலே விஷயீகிருத்தரான நஞ்சியர் என்று தெரிவிக்கிறார். நம்பிள்ளை சொல்லும் பொழுது நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று விகல்பிக்கும்படியான ஏற்றத்தை உடையவர் என்று நம்பெருமாள் சம்பந்தத்தை இட்டே இந்த 3 திருநாமங்களையும் அருளி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நம்பிள்ளை காலக்ஷேபத்துக்கு நிறைய சிஷியர்கள் வருவார்களாம். தமிழர்கள் நிறைய பேர் வரார். அந்த கோஷ்டி ஒரு முறை கலைந்து தான். அப்பொழுது இது என்ன கோஷ்டி கலையிறது, நம்பெருமாள் உற்சவ கோஷ்டி கலைஞ்சு வரதா அல்லது நம்மளுடைய காலக்ஷேப கோஷ்டி கலைந்து வருகிறதான்னு சொல்லும்படியாக அப்படி அவ்வளவு அதிகமான சிஷியர்களை கொண்டவர் நம்பிள்ளை என்று பிரசித்தம் என்பர். அன்புடையோர் என்ன கூட்டக்கடவுது என்று காட்டியிருக்கார். அவரவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன இப்படி அன்வயம் பண்ண வேணும். அவர்களுடைய ஆதிக்கத்தாலே அவர்களுடைய மேன்மையினாலே அவர்களிடத்திலே அதிக ஸ்நேகத்தை உடையவர்கள், அவர்கள் ஏற்றமறிந்து உகந்து சாத்தின திருநாமங்கள் தான் என்ன இப்படி அன்புடையோர் சாத்துகையாவது. அன்புடையவர்கள்லாம் யார் சாத்தியிருக்கா இந்த திருநாமங்களை அப்படின்னு அருளி செய்கிறார் வியாக்கியானத்தில் பிள்ளலோகஞ்சியர். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் வணக்களிலே காணலாம் என்று அருளி செய்தார் புலலோகாச்சாரியர். அதற்கு முன்காலத்திலே திருவரங்கத்திலே ஒரு கலாப காலம். யாரோ ஒரு அரசன், ரொம்ப குரூரனாக இருக்கக்கூடியவன், பெருமாளையும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களையும் கொண்டு போய் அவன் வடக்கே கொண்டு போய் வைத்து விட்டான். அப்பொழுது பெருமாள் திருவடிகளுக்கு போற நல்லாராக இருக்கக்கூடிய ஒருவர், பெருமாளிடத்தில் அவ்வளவு ஈடுபாட்டை கொண்டவரான ஒரு அரையர் சுவாமி அந்த காலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். ராஜகண்ட கோபாலர் என்ன அவருக்கு பெயர். விண்ணப்பம் செய்வார். அவர் எம்பெருமானை பிரிந்தவரால் இருக்க முடியவில்லை. நம்மாழ்வார் எப்படி எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்ன அருளி செய்தாரோ அப்படி எம்பெருமான பிரிய க்ஷமரண்ணிக்கே அவரால் பொறுத்துக்க முடியல. அங்கே போகிறார், வடதேசத்துக்கு போகிறார். போய்
அவர் கானத்திலே வல்லவர் அவர் அரையர் சுவாமி. அதனால் நன்றாக பாட்டு பாடி மயக்குகிறார் அந்த மன்னனை. அந்த பாட்டிலே ஈடுபட்ட அவன், உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கரிச்சே, நம்பெருமானுடைய திருமேனியை கேட்க, நான் எவ்வளவோ விக்கிரகங்களை கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு எது வேணும்னா அங்கே எதுவுமே காணும், நம்பெருமானுடைய திருமேனியை காணவில்லை. உடனே வருத்தத்தோடு இருந்தார் அரையர் சுவாமி. உடனே அந்த மன்னனுடைய பெண்ணானவள் ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். அந்த விக்கிரகத்தை அவள் அறியாது கொண்டு வந்து காண்பிக்க, இதுதான் நம்பெருமாள் என்று தெரிவித்தாராம். வியாக்கியானத்திலே அவனை கண்டு தம்முடைய நுடங்கு கேள்வி இசை எனலாம்படியான பண்களாலே அவனை பண்படுத்த, அவனும் அதிப்பிரீதனாய், உமக்கு வேண்டுவது என்ன, நம்முடைய பெருமாள் இங்கே வந்தார், அவரை தர வேணும் என்ன, ஆகில் கொண்டு போம் என்று பல விக்கிரகங்களையும் கொண்டு வந்து காட்ட, அப்பொழுது அவர்கள் நடுவே தேடிக் காணாமல் சிந்திக்கும் திசைக்கும் இத்தியாதிப்படியே கிளேசித்திருக்கா என இப்படி வருத்தத்தோடு இருக்க, அப்பொழுது அவனுடைய பெண் பிள்ளை அழகமணவாள பெருமாளான இவரை தன் அந்தப்புறத்திலே ஆதரித்து கொண்டு போரானிருக்க, அச்செய்தியை அறிந்த அவன் அவளை அறியாமல் கொண்டு வந்து, இவரோ உடைய பெருமாள் என்று காட்டிக் கொடுக்க, உடனே அரைய சுவாமி தெரிவித்தாராம், ஸ்ரீரங்கநாத மமநாத என்னும், அரங்கமாளி எண்ணாளி என்னும், என்னரங்கத் தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் என்னும் சொல்லுகிறபடியே அழகிய மணவாள பெருமாளை அதிப்பிரீதியுடனே இவர்தாம் நம்பெருமாள் என்று முதல்ல திருநாம சாத்தினார். நம்பெருமாள் என்று திருநாம சாத்தி என்னை அணைத்து கொண்டு அதித்வரையோட கோயிலேற எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார் என்று பிரசித்தமிரே என்று காட்டியிருக்கிறது வியாக்கியானத்திலே. ராஜகண்ட கோபாலன் என்கிற அரையர் சுவாமி அவர் இந்த திருநாமத்தை சாத்தினார் என்று வியாக்கியானத்திலே பிள்ளலோகஞ்சியர் அருளி செய்கிறார். அடுத்து நம்மாழ்வார் என்று விசேஷித்து அபிமானித்தவர் யாருன்னா, நம்பெருமாளாலே அபிமானிக்கப்பட்டவர் நம்மாழ்வார். இனி நம்மாழ்வார் என்ற திருநாமம் ஆகைக்கு அடி. முற்காலத்திலே பெருமாள் அல்லாத ஆழ்வார்களைக் காட்டிலும் ஆழ்வாரை நம்மாழ்வார் என்று அபிமானித்தருளி பெரிய திருவத்தியனத்துக்கும் அப்படியே திருமுகம் எழுதி திருநகரிக்கு போகவிட்டு அருளுவர் என்னும் உண்டிரே. இன்னும் நம்பெருமாள் விசேஷமாக நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவரிடத்துல ஈடுபாடு அபிமானம், அதனால் நம்மாழ்வார் என்று விசேஷித்து திரு அத்தியன உற்சவத்துக்கு ஓலை அனுப்புவர். அப்பொழுது நம்மாழ்வார் என்ன ஓலை அனுப்பினாராம் பெரிய பெருமாள். அதுவும் மன்னிக்க இன்னொரு விசேஷமும் இருக்குது. பெருமாள் வலசையாக அந்நியர் படையெடுப்பும் பொழுது பல காலம் திருவரங்கத்தை விட்டு விலகி இருக்க இருந்தது. அப்போது சில காலம் கேரள தேசத்திலே நம்பெருமாள் எழுந்தருள் இருந்தார். அப்பொழுது ஆழ்வார்கள் திருவண்ணை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் நம்மாழ்வாருடைய திருமேனி எல்லாம் அங்கே எழுந்தருள பண்ணப்பட்டன. அப்பொழுது அதுவும் மன்னிக்க ஒரு கால் மலைநாட்டிலே, மலைநாடுனா கேரள பிரதேசம், பெருமாள் வலசையாக எழுந்தருளின பொழுது மற்றும் உண்டான திருப்பதியில் எம்பெருமான்களும் ஆழ்வாரும் அங்கே யாதிருச்சிகமாக சங்கர்தமாக திடீர்னு ஒரு சேர்த்தியானது ஏற்பட்டது. அப்பொழுது பெருமாள் ஆழ்வாரை பலரடியார் முன்பருளியா என்கிறபடியே மிகவும் கிருபை பண்ணி அருளி, நம்முடைய ஆழ்வார் நமக்கருகே வாரும் என்று ஏகாசனத்திலே நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் ஒரே ஆசனம், அதுவும் தம்முடைய வட்டமனை முதலானவைகள் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டாராம் நம்மாழ்வாருக்கு. நம்முடைய ஆழ்வார் நம்மருகே வாரும் என்று தம்முடைய திவ்ய சிம்மாசனத்திலே வைத்துக்கொண்டு முத்தின் சட்டை என்று பெருமாளுடைய முத்தங்கி வட்டமனை முதலான வரிசைகளையும் பிரசாதித்து தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று பெருமாள் எப்பொழுதுமே தம்மை வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். மற்ற தேவதைகள்லாம் அப்படி பண்ணாது, தம்மை போல ஆக்காது, தமக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, தம்மை போலே ஆக்கக்கூடியவன். வைகுந்தத்துக்கு சென்னாலும் தம்மையே போல குணாட்டத்தை கொடுக்குறான், திருமேனியை கொடுக்குறான் என்று பார்க்கிறோம். தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்னும் அருளி செய்து போருவர்கள். அத்தை பற்ற நன் சடகோபனை பாடினையோவென்னு நம்பெருமாள் விஞ்சிய வாதருடத்தன் கேட்ப என்னாயித்து அவனும் சொன்னது இன்னும் கம்பருடைய சடகோபரந்தாதி. கம்பர் இந்த ஸ்ரீராமாயணம் அதை தமிழில் ஏற்றி ராமகாதை என்று திருவரங்கத்திலே அரங்கேற்றம் செய்ய வேணும் என்று வந்தார். அப்பொழுது நம்பெருமாள் கேட்டாராம், நம்ம பாடியிருக்கிறீர், நம்முடைய சடகோபனை பாடினீரோ என்று கேட்டாராம். அதை கம்பனே தெரிவிக்கிறார். நன் சடகோபனை பாடினையோவென்று நம்பெருமாள் விஞ்சிய வாதருடத்துடன் கேட்கா என்று சடகோபரந்தாதியினுடைய ஆரம்பத்திலே வருகிறது அதனால சடகோபரந்தாதி என்று கம்பனி ஏற்றிருக்கிறார் என்றாயித்து அவனும் சொன்னது. அதுவும் வன்னிக்கே பெரிய முதலியார்னா நாதமொழிகள், ஆளவந்தாருக்கும் அந்த திருநாமம் உண்டு, இங்கே நாதமொழிகள். மற்ற ஆழ்வார்களுக்கு காட்டில் அங்கே விசேஷ பிரதிபத்தி பண்ணி துவயபுரஸ்தரமாக திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களையெல்லாம் ஆறு பிரசாதத்தாலே பெற்று
அவர் வியாவிருத்தி தோன்ற நம்முடைய ஆச்சாரியர் இடமோபாதி நம்முடைய ஆழ்வார் எண்ணாயித்து அபிமானித்து கொண்டு போருவது. முதல் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் அவர் நம்மாழ்வாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஏன்னா நம்மாழ்வாரிலே தான் இவருக்கு 4000 திவ்யபிரந்தமோ துவயார்த்தங்களோ, அதாவது ரகசிய நம்ம ஸ்ரீவைஷ்ணவ கிரந்தங்களுடைய ரகசியார்த்தங்கள் தத்துவார்த்தங்கள் எல்லாமே நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலிருந்து தான் பெற்றார். அதனால் அவரிடத்திலே அவ்வளவு பிரீத்தி அபிமானம் இருந்தது. அத்தை பற்றவரே ஆத்திய செனக் குலபதேகே வகுலாபிராமம் என்று அருளி செய்தது என இது ஆளவந்தார் மாதா பிதா யுவதையா என்கிற ஸ்லோகத்திலே ஸ்தோத்திரத்தினத்திலே அருளி செய்கிறார் நம்முடைய குலபதி என்று. ஆக நம்மாழ்வார் என்று விசேஷித்து இவர்களெல்லாம் அபிமானித்திருக்கிறார்கள். இனி நம்மாழ்வாருடைய அனவர பரிசீலனை எப்பொழுதும் திருவாய்மொழியிலேயே பரிசீலனத்தோடு இருந்தவர் நஞ்சியர். அவர் 100 முறை திருவாய்மொழிக்கு அர்த்தம் அருளி செய்தார்னு நம்மளே அருளி செய்கிறார். அப்படிப்பட்டவர் நஞ்சியர். எப்பொழுதும் திருவாய்மொழியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர். திருவாய்மொழியில் அனவரத பரிசீலனத்தாலே அபிஷிக்தரான நஞ்சியருக்கு இந்நாமம் ஆகைக்கு அடி. இவர் பட்டர் திருவடிகளை ஆசிரித்த அனந்தரம் பட்டர் ஆசிரித்தார் நஞ்சியர். பிறகு தம்முடைய உறவினர்களை எல்லாம் தெஜித்து கோயிலுக்கு வந்து விட்டார். பட்டர் திருவடிகளை சேவித்து கொண்டு நிற்க போற உகந்து பட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஜீயர் வந்தார் என்று கட்டி எடுத்துக்கொண்டு உபலாளித்த அன்று தொடங்கி வேதாந்திகளுக்கு நஞ்சியர் என்று திருநாமம் ஆயித்து என்கை இன்னும் பட்டர் அபிமானித்து நஞ்சியர் என்ன அருளி செய்தார். இனி நஞ்சியருக்கு அத்தியந்த சிஷியராக இருக்கக்கூடியவர் நம்பிள்ளை. இனி இவருக்கு அத்தியந்த அபிமதராய் நம்மாழ்வாருடைய அவதாரம் என்னலாம்படியான நம்பிள்ளைக்கு அவ்வளவு சிறப்பு. நம்மாழ்வாரே அவதரித்தாரோ என்று சொல்லும்படியாக அவ்வளவு ஆச்சரியமான ஸ்ரீசுக்திகளை வருஷித்திருக்கிறார். சூக்தி மகாரணவர் என்ன அவருக்கு திருநாமம். இப்போ நஞ்சியர் நம்பிள்ளிடத்திலே ஒரு 9000 படி கிரந்த வியாக்கியானம் செய்து அவரிடத்துல அந்த ஒரு ஓலையை கொடுத்து பல பிரதிகள் எடுக்க வேணும் என்பதற்காக அவரிடத்துல கொடுக்குறார். அந்த பட்டோலையை நன்றாக எழுதி கொண்டு வரும்படி தம் திருவடிகளை ஆசிரித்த வரதராஜனான இவர் நம்பிள்ளைக்கு திருநாமம் வரதராஜாச்சாரியர் என்பது. இவர் திருக்கையிலே கொடுத்தருள இவர் ஊரேற போகிற போது திருவரங்கத்திலேருந்து போகிறச்சே அந்த இடத்துல திருக்காவேரியை தாண்டி செல்ல வேணும். தாண்டி செல்லும் பொழுது அங்கே நிறைய நீர் இருந்ததுனால அவர் தலையில் கட்டி கொண்டு நீந்தி கொண்டு செல்லு கொண்டிருந்தார் நம்பிள்ளை. அப்பொழுது அந்த ஏட்டுச்சுவடி அப்படியே நீரிலே விழுந்து விடுகிறது. எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அது அருளிச்சுகிறார். இவர் ஊரேற போகிற பொழுது ஆற்றிலே ஒழுகி போக பின்பு ஓர் அலேகத்திலே அதன்படி ஒன்றும் தப்பாதபடி எழுதி கொண்டு வந்து நஞ்சியர் சந்நிதியிலே வைக்கா. ஏற்கனவே காலக்ஷேபம் கேட்டிருக்கார் 9000 படி கிரந்தத்தை நஞ்சியர் இடத்துல நம்பிள்ளை. அதை கொண்டு தனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை கொண்டு அப்படியே எழுத ஆரம்பிக்கிறார். இவரும் நஞ்சியரும் அதை தவிர்த்து பார்க்கிறார். அவர் கொடுத்த ஓலைச்சுவடியை. நஞ்சியருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நம்பிள்ளை இந்த மாதிரி காவேரியை நீந்தி சென்றார், அங்கே அந்த ஏடு தொலைந்தது, தம்முடைய ஞாபக சக்தியினாலே எழுதினார் என்பதெல்லாம் தெரியாது. அவர் அவிழ்த்து திருக்கண் சாத்தியர்களை அதை நன்றாக கட்டாட்சிக்கிறார். இது மிகவும் நன்றாக இருக்கையாலே இது ஏது என்று கேட்டருளை இவரும் ஹேத்துக்களை எல்லாம் விண்ணப்பம் செய்ய. சில இடங்கள்லாம் பார்க்கறச்சே நஞ்சியர் சாதித்ததோடு மிகவும் விசேஷமான அர்த்தங்கள் அங்கங்கே காணப்பட்டன. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது, விசேஷமாக இருக்கே, இது என்னன்னு கேட்க அப்போ நடந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். ஆஹா, இது என்ன ஒரு புத்தி விசேஷம்! ஒரு தடவை கேட்டு 9000 கிரந்தத்தையும் தம்முடைய திருவுள்ளத்திலே ஒரு தடவை கேட்டதனாலே தேக்கி வைத்து இப்படி எழுதக்கூடிய சாமர்த்தியம் உடையவராய் இது என்ன புத்தி விசேஷம் இருந்தபடி என்று மிகவும் உகந்தருளி நம்முடைய பிள்ளை திருக்கள்ளிகண்ணி தாசர் என்ன அருளி செய்ய அன்று தொடங்கி நம்பிள்ளை என்று திருநாமமான இது லோக பிரசித்தம் இரே என்று அருளி செய்கிறார் பிள்ளலோகஞ்சியர். அவரவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் இதுவாயிற்று. நன்னெஞ்சே, இந்த திருநாமங்களின் வாசி அறிந்து ஏற்றங்களை அறிந்து உகந்திருக்கிற நெஞ்சே என்று தெரிவிக்கிறார். கொண்டாடுகிறார் தன்னுடைய நெஞ்சை. ஏத்ததனை சொல்லி நீ இன்னும் இந்த திருநாமங்களை அனுசந்திக்கைக்கு பிராப்தமான காலம் இன்று பேர்பட்ட காலம் நமக்கு வாய்த்திருக்கிறதுன்னு காலத்தையும் கொண்டாடி இன்று நாம் இந்த திருநாமங்களை அனுசந்திப்போம். இதனுடைய சுவடு, இதனுடைய ஏற்றத்தை அறிந்த நீ. இவையும் சில திருநாமங்கள் இருந்தபடி இப்படியும் நம்ம சில திருநாமங்கள் இருக்கே. நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளைன்னு திருநாமங்கள் இருக்கே. இதை வாயார சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. அனாதிகாலம் எத்தனை காலம் இதெல்லாம் சொல்லாமல் இழந்திருந்தோம். அந்த இழவு, அந்த வருத்தமெல்லாம் தீரும்படியாக இப்பொழுது நன்னா சொல்லி அனுபவி என்று தெரிவிக்கிறார். பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக என பிரத்யக்ஷத்திலே ஆச்சாரியர்களை ஸ்துதிக்க வேணும் என இருக்கிறது.
குரோர் நாம சதா ஜபேத் என எப்பொழுதும் ஆச்சாரியருடைய திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்க வேணும் என பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று உள்ள அமுதனாரும் அருள் செய்கிறார். என் மனம் ஏத்தி எண்ணி ஆத்தகில்லாது என்று ராமாசுந்தாதி பாசுரம் என்னும் சொல்லுகிறபடியே ஸ்துதி ரூபமான அனுகூல விருத்தியே பண்ணியே சுரூபம் பிறப்பார். நம்முடைய சுரூபம் எப்போ நிரம்பெறும் என்னால் ஆச்சாருடைய திருநாமங்களை சொன்னால்தான் நிரம்பெறும் என அந்த திருநாமங்களை சொல்ல வேணும் என்று அறிவுறுத்துகிறார். நஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் என இது 50வது பாசுரம். ஆக 41வது பாசுரம் தொடங்கி 50வது பாசுரம் 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை விண்ணப்பம் பண்ணினேன். 41லேருந்து 45 திருவாய்மொழியை காத்த குணவாளர்களான 5 ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்தார்கள் என பிள்ளான், நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவிதி பிள்ளை, பிறகு மணவாள யோகி என்கிற அழகிய மணவாளச்சியர் இந்த ஐவரும் இயற்றிய திருவாய்மொழி வியாக்கியானங்கள் அவைகளை தெரிவித்து, அடுத்து பெரியவாச்சான் பிள்ளை 4000க்கும் வியாக்கியானம் அருளி செய்தார் என தெரிவித்து, அடுத்து நஞ்சியர் முதலான ஆச்சாரியர்கள் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், வாதிகேசிச்சியர் இவரெல்லாம் சில திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். ஆக இது 2 பாசுரங்கள். அடுத்து ஈடுடைய அவதரண கிரமம் அது எப்படி நம்ம அளவும் வந்து சேர்ந்தது என அதை 2 பாட்டாலே அருளி செய்து, இப்போ கடைசியிலே நம்பெருமாள் நம்மாழ்வார் என்ன இந்த பாசுரத்திலே அன்புடையவர்கள் சாத்திய திருநாமங்கள் என்ன இது புலலோகாச்சாரியருடைய ஸ்ரீவஜன பூஷண வியாக்கியானம் அதனுடைய பெருமையெல்லாம் சொல்ல தொடங்குவதற்கு ஒரு அடியாக இதை அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம். அடியேன் சொன்ன விஷயங்களிலே எவ்வளவோ குற்றங்கள் இருக்கலாம், அவற்றை பெரியோர்கள் பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எபெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.